ஓம் சாந்தி 18/6/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். சிவத்தந்தையே பிரம்மாபாபா உடல் அவதரிச்சு நமக்காக ஆசிரியராகி படிப்பிக்க வந்திருக்கிறாரு. நம்மெல்லாம் இறை மாணவர்கள் என்று அவருடைய ஞான முரளியை நம்ம கேட்கலாம். பாபா இன்னைக்கு என்ன சொல்றாருன்னா, இனிமையான குழந்தைகளே, அவகுணங்களை நீக்குவதற்கான முழு முயற்சி செய்யுங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. நம்ம கிட்ட என்னென்ன அவகுணங்கள்லாம் இருக்குதோ, மாயாவினுடைய குணங்கள், அதெல்லாம் நீக்குவதற்காக முழு முயற்சி செய்யுங்கன்னு சொல்லி பாபா சொல்றாங்க. எந்த குணத்தின் குறைபாடு உள்ளதோ அதன் குறிப்பை எழுதி வையுங்கள் சொல்லி சொல்றாரு. பாருங்க, நம்மள்ட்ட என்ன டெய்லி என்ன குணத்தினுடைய குறைபாடு இருக்குது, அதை ஒரு குறிப்பேட்டில் எழுதி வைக்க சொல்றாரு. நம்மக்கிட்ட அன்பு இல்லை, அமைதி இல்லை, அந்த மாதிரி ஏதாவது இருக்குன்னா அதை எது இல்லையோ அதை எழுதி வைங்க. குணங்களை தானம் செய்வீர்களாயின் குணவான் ஆகிவிடுவீர்கள் சொல்லி பாப்பா சொல்கிறாங்க. நம்ம டெய்லியுமே அமைதி, சக்தி, அன்பு இதெல்லாம் அப்படியே பூமி பந்தில் போயிட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். குணதானம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். எல்லாருக்கும் போகுது அப்படின்னு சொல்லி நம்ம சக்திகளை கொடுத்துட்டே இருக்கும்போது குணவானா நீங்கள் ஆகிருவீங்கன்னு சொல்லி பாபா சொல்கிறாரு. கேள்வி: குணவான் ஆவதற்காக முதலில் என்ன ஸ்ரீமத் கிடைத்துள்ளது? பாபா நம்ம குணவானா அந்த சொர்க்கத்துக்கே வாழல தகுதியானவர்கள் ஆக்கிறதுக்காக முதல்ல என்ன ஸ்ரீமத் கொடுக்குறாரு? பதில்: இனிமையான குழந்தைகளே, குணவான் ஆக வேண்டுமானால் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், எந்த ஒருவருடைய தேகத்தையும் பார்க்காதீங்க. நீங்கள் குணவான் ஆகணும்னா நீங்கள் தேகத்தையே பார்க்கக்கூடாது, ஆத்மானு உணருங்க. தன்னை ஆத்மானு உணருங்க. ஒரு பாபா சொல்வதையே கேளுங்கள், ஒரு பாபாவையே பாருங்கள், மனிதர்களின் வழிமுறையை பார்க்காதீர்கள் சொல்லி பாபா சொல்கிறாங்க. இப்போ நம்ம மனித வழி, மன வழிப்படி போய் நம்ம தேக அபிமானத்தில் நிறைய தவறுகள் செஞ்சுட்டோம். அதனால் இப்போ ஒரு பாபா வழிப்படி கேளுங்க, ஆத்மான்னு உணர்ந்து ஆத்மாவையே பாருங்க, தேகத்தை பார்க்காதீங்கன்னு சொல்லி பாபா சொல்கிறாரு. அப்போ தான் உங்களால் குணவானாக ஆக முடியும். நம்ம தேகத்தை பார்க்கும்போது எல்லாருடைய குறைகளும் தான் நமக்கு தெரியும். அப்போ அந்த குறைகளை பார்க்க நம்ம குணமூர்த்தி ஆக முடியாது. அதனால் பாபா சொல்கிறாங்க. 2வது பாயிண்ட்டு, தேக அபிமானத்தின் வசமாகி பாபாவின் அல்லது பிராமண குலத்தின் பேரை கெடுக்கிற மாதிரி எந்த ஒரு செயலையுமே செய்ய வேண்டாம்னு சொல்லி பாபா சொல்கிறாங்க. தேக அபிமானத்தில் கோபப்படுறது, ஆவேசம் வர்றது, இந்த மாதிரி பண்ணோன்னா பாபா பேரையும் பிராமண குலத்தினுடைய பேர், பிரம்மகுமாரிகள்னாலே இப்படி தான் அப்படின்ற மாதிரி பேசிடுவாங்க. அந்த மாதிரி கெடுக்கிற மாதிரி எந்த ஒரு செயலையுமே செய்யக்கூடாது. ஏன்னா எங்கேயா ஒருத்தவங்க செய்யறது, பேட்ச் போட்டுட்டு எங்கேயா ஒருத்தவங்க அந்த மாதிரி செஞ்சோன்னா அப்போ முழு பிரம்மகுமாரிகள் இயக்கத்துக்கும் பாபா பேருக்கும் கெட்ட பேராயிடும். அதனால பாபா சொல்றாரு, தலைக்கீழான நடத்தை உள்ளவர்கள் குணவானாக ஆகவே முடியாது சொல்லி பாபா சொல்றாங்க. அவர்கள் குலத்திற்கு களங்கம் செய்தவர்கள் எனப்படுவார்கள். அந்த மாதிரி யார் தலைக்கீழான நடத்தை உள்ளவர்களா இருக்கிறாங்களோ அவங்க பிராமண குலத்துக்கே களங்கம் செய்கிறவங்களா ஆயிடுறாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஓம் சாந்தி. பாப்தாதாவின் கையில் மல்லிகை மலர்கள் இருந்தன. இன்னைக்கு பாபா கையில், பாப்தாதா 2 பேர் கையிலையும் மல்லிகை மலர்கள் இருந்தது. காட்சி காமிச்சாரு. பாபா சாட்சாத்காரம் செய்கிறார். பாபா காட்சி காட்டுறாரு. இது போன்ற மனமுள்ள மலர்களாக ஆக வேண்டும். பாபா விரும்புறது எல்லாரும் மல்லிகை மலர், ரோஜா மலரா ஆகணும், வாசனையுள்ள மலரா ஆகணும் அவர் குழந்தைகள் சொல்லி சொல்றாரு. குழந்தைகளுக்கும் தெரியும், நிச்சயமாக நம் மலராக இருந்தோம். நமக்கும் தெரியும், நம்ம ஒரு காலத்துல சொர்க்கத்துல நடிக்கும் போது நம்ம ரோஜா மலரா தான் இருந்தோம். எல்லாரும் பண்பா பழகணும் இல்லையா, எல்லாருக்கிட்டையும் மலராக தான் இருந்தோம். ரோஜா மலராக, மல்லிகை மலராக ஆகி இருந்தோம். மொத கடவுள் நம்மளை அனுப்பும்போது பூமிக்கு அப்படிதான் நம்ம இருந்தோம். அதாவது வைரமாகவும் ஆகியிருந்தோம் சொல்லி நான் உங்களுக்கு தெரியும்னு சொல்றாரு. இப்போது மீண்டும் ஆகி கொண்டிருக்கிறோம். இப்போ நம்ம மீண்டும் அந்த மாதிரி ஆகிட்டு இருக்கிறோன்றது உங்களுக்கு தெரியுன்றாரு. இப்போது உண்மையானவர்களா நம்ம இருக்கிறோம். முன்னாடி நம்ம பொய்யாக இருந்தோம். முன்னாடி நம்ம உலகத்துல பொய்யா வாழ்ந்துட்டு இருந்தோம். பொய்யிலும் பொய்யாக, உண்மை என்பது சிறிதளவுமே இல்லை, அந்த மாதிரி நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம். இப்போது நீங்கள் உண்மையானவர்களாக ஆகிறீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. பிறகு உண்மையானவர்களிடம் அனைத்து நற்குணங்களும் இருக்க வேண்டும். பாபா சொல்றாரு, இப்ப நம்ம பிராமணராயிருக்கிறோம், சிவபாபாவுடைய குழந்தைகள், சத்தியம் சிவம் சுந்தரனுடைய குழந்தைகள், உண்மையானவரா ஆகிறோம். உண்மையானவர்கள்ட்ட எப்படி இருக்கணும்? எல்லா நற்குணங்களும் இருக்கணும் இல்லையா, அதை கேட்குறாரு. ஒருவரிடம் எவ்வளவு குணங்கள் உள்ளனவோ அவ்வளவு மற்றவர்களுக்கும் தானம் கொடுத்து தன்னை போல ஆக்க முடியும் சொல்லி பாபா சொல்றாங்க. உங்கள்கிட்ட அன்பு இருக்கா, அமைதி இருக்கா, மற்றவங்களுக்கு அந்த சக்தியை கொடுக்கும்போது நீங்கள் உங்களை மாதிரியே அவங்களையும் ஆக்க முடியும். உங்களை பார்த்து, நடைமுறையில் பார்த்து அவங்க மாறுவாங்கன்னு சொல்லி பாபா சொல்கிறாரு. எதுவுமே நம்ம வாயால் சொல்கிறதுனால யாரும் மாற மாட்டாங்க. வாயால் சொல்லி அவங்க
மாறுறதுக்கு பதிலாக உங்களோட நடத்தையே அவங்கள மாற்றணும்னு சொல்லி பாபா சொல்கிறாரு. அப்போ குணங்களை தானம் செய்யுங்க, உங்களை பார்த்து பார்த்து எல்லாரும் மாறுவாங்கன்னு சொல்கிறாரு. அதனால் பாபா குழந்தைகளுக்கு சொல்லி கொண்டே இருக்கிறார். இப்போ பாபா எல்லாருக்கும் சொல்கிறாரு, குழந்தைகளே உங்களுடைய குணங்களின் அன்றாட குறிப்பினை எழுதி வையுங்கள். டெய்லியுமே உங்கள் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் என்கிட்ட எந்த குணம் குறைவாக இருக்குது சார்ட்டு வைக்க சொல்கிறாரு. பாபா நைட்டில் எழுதுங்க, பாபா எனக்கு வந்து கோபம் வந்துடுச்சு, அன்பு வரமாட்டுது, அன்பு கம்மியாக இருக்குது, என்கிட்ட அமைதி கம்மியாக இருக்குது, அடிக்கடி டென்ஷன் ஆகிறேன், அமைதியே இல்லை, ஏதோ ஒரு விஷயத்தில் டென்ஷன் ஆகுறேன். அப்போ அதை எழுதி வைங்க. எனக்கு அமைதி இல்லை பாபா, அன்பு இல்லை பாபா, எந்த குணங்களுடைய இது வந்து கம்மியாக இருக்குது, குணங்கள் எது வந்து குறைபாடாக இருக்குது, அதை வந்து குறிப்பு எழுதி வைங்கன்னு சொல்கிறாரு. அப்போ நமக்கே அப்போ தான் தெரியும், ஓ நம்மக்கிட்ட இதெல்லாம் பிரச்சனை அப்படின்ட்டு அப்போ தான் தெரியும். நம்மிடம் எந்த ஒரு அவகுணமும் இல்லாது இருக்கிறதா அப்படின்னு செக் பண்ணுங்கள். என்கிட்ட ஏதாவது அவகுணம் இருக்குதா இல்லாது இருக்குதா, கொஞ்சம் கொஞ்சமாக போகுதா அப்படின்னு செக் பண்ணுங்க. தெய்வீக குணங்களில் என்ன குறைவாக உள்ளது? தெய்வீக குணங்கள்னாலே ஆனந்தம், சக்தி, தூய்மை, சுகம், சாந்தி, அமைதி, எல்லாமே அன்பு, எல்லாமே தெய்வீக குணங்கள். இதுதான் வந்து தேவதைகள் இந்த குணங்களால் நிறைஞ்சிருந்தாங்க. அந்த தெய்வீக குணங்கள் இருக்கிறதுனால தான் அவங்கள தேவதைகள் சொன்னோம். இப்போ நம்மக்கிட்ட அந்த தெய்வீக குணங்கள் இருந்தால் தான் நம்ம சொர்க்கத்துக்கே போக முடியும். அப்போ அந்த தெய்வீக குணங்களில் என்ன குறைவாக நம்மகிட்ட இருக்குது, நமக்கு அன்பு இல்லை, அமைதி இல்லை, தூய்மை இல்லை, எது எல்லாம் கம்மியாக இருக்குதுன்ட்டு செக் பண்ணுங்க. இரவில் தினந்தோறும் தனது நாட்குறிப்பை எழுதுங்கள். பாபா சொல்கிறாங்க, சார்ட் வைக்க சொல்லிட்டே இருக்கிறாரு. டெய்லி நைட்டில் தன்னுடைய சார்ட் டைரி வைங்க. டைரியில் தினம் என்கிட்ட என்னோட நடத்தை எப்படி இருந்தது, நான் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் எவ்வளோ நேரம் பாபாவை நினச்சேன், எல்லாரும் கூடயும் அன்பாக பழகினா, என்கிட்ட எந்த குணம் கம்மியாக இருக்குது, நான் துக்கம் கொடுத்தேனா, என்ன செயலால் துக்கம் கொடுத்தேனா, வார்த்தைகள் எப்படி பேசினேன், எல்லாத்தையும் நீங்கள் செக் பண்ணுங்கள். அப்போ தான் தெரியும். ஏன்னா இந்த பிரம்மா பாபா தர்பார் கூட்டிகிட்டு தான் படுப்பார். அவருடைய தினசரியே அதான், நைட்டில் சார்ட் வச்சுட்டு தான் படுப்பார், கணக்கு வழக்கு பார்ப்பார். அவர் வைர வியாபாரின்றதுனால, அவர் பிஸ்னஸ் மேன்றதுனால கணக்கு வழக்கு பார்த்தாரு. அதனால் பாபா சொல்கிறாரு, டெய்லி கணக்கு வழக்கு பாருங்கள், காலையிலேருந்து இரவு வரைக்கும் என்ன செஞ்சீங்கன்னு சொல்லி பாபா சொல்கிறாரு. உலகத்தின் மனிதர்களுடைய விஷயமே தனிப்பட்டது, ஆனால் நீங்கள் உலகத்து மனிதர்களை பார்க்காதீங்க, அவங்களோட விஷயமே தனிப்பட்டது. அவங்க மனம் போன போக்கில் மனசு வழியில் பிற வழியில் நடக்கிறாங்க. ஆனால் நீங்கள் இப்போது மனிதர்களே இல்லையே அல்லவா, நீங்கள் இப்போ மனிதர்களோ இல்லையவே அல்லவா சொல்கிறாரு. நம்ம இப்போ யார், கடவுளே தேர்ந்தெடுத்திருக்கிற பிராமணர்கள், நீங்கள் பிராமணர்கள் சொல்லி சொல்றாரு. மனிதர்களோ அனைவரும் மனிதர்கள் தான். மற்றவர்கள் உலகத்துல வாழறவங்க சாதாரண வாழ்க்கை வாழ்ந்துருக்காங்க, அவங்க மனிதர்கள் தான் சொல்றாரு. ஆனால் ஒவ்வொருவரின் குணங்களில் நடத்தையில் வேறுபாடு உள்ளது. மனுஷங்க தான், ஆனாலும் ஒவ்வொரு மனிதர்களும் ஒரு மாதிரி இருக்கிறாங்க. சில நல்ல மனிதர்கள் கூட இருப்பாங்க, அன்பா பாசமா பழகுவாங்க. சிலர் வந்து முதுகுல குத்துவாங்க, சிலர் கோபமா ஆவேசமா பேசுவாங்க. ஒவ்வொரு மனிதருடைய நடத்தையில வேறுபாடு இருக்குதுன்னு சொல்லி சொல்றாரு. மாயாவின் ராஜ்யத்திலும் கூட ஒரு சில மனிதர்கள் நல்ல குணவான்களாக உள்ளனர். இது வந்து ராவண ராஜ்யம்தான், இப்ப கலியுகம் முத்தி போயிருக்கு கடைசியில. இருந்தாலும் இங்க கூட சில மனிதர்கள் நல்ல குணவான்களா இருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. ஆனால் தந்தையை அவர்கள் அறிந்திருக்கவில்லை. என்னதான் குணவானா அன்பா பாசமா பழகினாலும், ஆனா அவங்களுக்கு அப்பா யாருன்னே தெரியாது, அவங்களுக்கு கடவுள் யாருன்னே தெரியாது. அவங்க பக்தி தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு கடவுள் யாருன்னே தெரியாது. மிகவும் தர்ம சிந்தனை உள்ளவர்களாக, மென்மையான மனம் கொண்டவர்களாக உள்ளனர். நிறைய பேர் உலகத்துல, கடவுளே சொல்றாரு பாருங்க, உலகத்துல நல்லவங்களும் இருக்கிறாங்க, மிகவும் தர்ம சிந்தனை உள்ளவர்களாகவும் மென்மையான மனம் கொண்டவர்களாகவும் இருக்கிறாங்கன்னு சொல்றாரு. ஆனாலும் அவங்களுக்கு கடவுள் யாருன்னு தெரியல, அதான் பிரச்சனையே. உலகத்திலும் மனிதர்களின் குணங்கள் விதவிதமாக உள்ளன சொல்லி சொல்றாரு. உலகத்துல நம்ம பார்த்தோங்களேன், டெய்லி நம்ம வெளியில் டிராவல் பண்ணாலே தெரியும், ஒவ்வொருத்தவங்களுடைய குணங்களும் விதவிதமா இருக்குன்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஆனால் எப்போது தேவதை ஆகிறார்களோ அப்போது தெய்வீக குணங்களும் அனைவரிடமும் உள்ளன சொல்லி சொல்றாரு. ஆனா மத கடவுள் படைக்கும் போது சொர்க்கத்துல தேவதைகள் நடிச்சாங்க. அப்ப எப்போ தேவதை ஆகிறாங்களோ அப்பதான் அவங்கள்ட்ட தெய்வீக குணங்கள் எல்லாருக்கிட்டையும் இருக்குது. ஆனா இப்ப பாருங்க, விதவிதமான குணங்களா இருக்குது. ஆனா சொர்க்கத்துல எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. இங்க எல்லாரும் ஒரே மாதிரி இல்லைல்ல, ஒருத்தவங்க ஒரு மாதிரி, இன்னொருத்தவங்க ஒரு மாதிரி விதவிதமா இருக்கிறாங்க, குணமே விதவிதமா இருக்கு. ஆனா அங்க வந்து தேவதைகள் எல்லாரும் ஒரே மாதிரி தான், தெய்வீக குணங்கள் எல்லார்ட்டையுமே இருக்கும்னு சொல்லி பாபா சொல்றாரு. மற்றபடி படிப்பின் காரணத்தினால் பதவியே குறைந்து போய்விடுகின்றது சொல்லி சொல்றாரு. ஆனா நீங்க இங்க படிப்பு சரியா படிக்காதனால, முரளி படிக்காதனால, யார் படிக்கிறாங்களோ அவங்க தான் குணங்கள் மாறும், அவங்க தான் தேவதையா மாறுவாங்க, தாரணை செய்வாங்க. அதனால அவங்களுக்கு பதவி கிடைக்கும். இங்க படிப்பு குறையிறதுனால பதவி குறைந்து விடுது சொல்லி பாபா சொல்றாரு. ஒன்று படிக்க வேண்டும், அடுத்து அவகுணங்களை நீக்க வேண்டும். 2 விஷயம் பண்ணணும். ஒன்று முரளி படிக்கணும், 2வது நம்ம கிட்ட என்ன அவகுணங்கள் இருக்குதோ, காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம், இந்த 5ல எது இருந்தாலும் நீக்கணும்னு சொல்றாரு. இதையே குழந்தைகள் அறிவார்.
இது எல்லாமே உங்களுக்கே தெரியும்னு சொல்லி சொல்றாரு. நாம் முழு உலகத்திற்குமே தனிப்பட்டவர்களாக உள்ளோம். இப்ப முழு உலகமே ஒரு சைடு, நம்ம ஒரு சைடு இருக்கிறோம். நம்ம தனிப்பட்டவர்களா இருக்கிறோம். இங்கே ஒரே ஒரு பிராமண குலம் மட்டுமே அமர்ந்துள்ளது. இங்க ஒரே ஒரு பிராமண குலம் தான் இருக்கிறோம். நம்ம எல்லாருமே பிகேஸ் ஒரு பக்கம் இருக்கிறோம். சூத்திர குலத்தில் உள்ளது மனிதர்களின் வழிமுறை. ஆனா அந்த சூத்திர குலத்துல மனிதர்களோட வழிமுறை இருக்குது. முதலில் நீங்கள் தந்தையின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. நீங்க உலகத்துல இருந்தாலும் அவங்களோட வாழ்ந்துட்டு இருந்தாலும் தந்தையின் அறிமுகத்தை கொடுக்கணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. இன்னார் வாக்குவாதம் செய்கிறார்கள் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். சில டைம்ல நம்ம வாக்குவாதம் செய்யறாங்க, நம்ம கிட்டே ஞானத்தை புரிய வைக்கும் போது வாக்குவாதம் செய்யறாங்கன்ட்டு பாபா சொல்லி புரிய வைத்திருந்தார். எழுதி வையுங்கள், நாங்கள் பிராமணர்கள் அல்லது பிரம்மா குமாரிகள் என்றால் ஈஸ்வரிய வழிப்படி நடப்பவர்கள். இப்ப பாபா நமக்கு சொல்லி புரிய வச்சிருந்தாரு. எழுதி வைங்க, என்னன்னு எழுதி வைங்க, வெளியிலேயே எழுதி வச்சிருங்க. ஏன்னா வாக்குவாதம் செய்யறாங்க இல்லையா, அதனால எழுதி வச்சிருங்க. நாங்க பிராமணர்கள், பிரம்மா குமாரிகள் என்றாலே நாங்க எப்படி இருப்போம், ஒரு ஈஸ்வரனுடைய வழிப்படி நடப்பவர்கள்னு எழுதி வைங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. அப்போது இவர்களை விட உயர்ந்தவர்கள் வேறு யாருமே இல்லை என்று புரிந்து கொள்வார்கள். அப்ப அவங்க எழுதி வச்சிட்டோம்னா அவங்க புரிஞ்சுக்குவாங்க, இவங்களோட உயர்ந்தவர்கள் யாருமே கிடையாதுன்ட்டு புரிஞ்சுக்குவாங்கன்னு சொல்லி சொல்றாரு. உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பகவான் என்றால் அவருடைய குழந்தைகளாகிய நாமும் கூட அவருடைய வழிமுறைப்படி நடப்பவர்கள் தாம் சொல்லி பாபா சொல்றாரு. கடவுள் தான் உயர்ந்த ஹையஸ்ட்லயும் ஹையஸ்ட்னா அவருடைய குழந்தைகள் நம்ம எப்படி இருக்கணும், அவரோட வழிமுறைப்படி நடப்பவர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. மனிதர்களின் வழிமுறைப்படி நாம் நடப்பதே இல்லை. நம்ம இப்போ பாபா குழந்தையாயிட்டு நம்ம மனுஷங்க வழிப்படி நடக்க மாட்டோம். முன்னாடிலாம் மனுஷங்க வழிப்படி நடந்தோம், இப்ப நம்ம மனிதர்கள் வழிப்படி நடக்கிறது இல்லை சொல்லி பாபா சொல்றாரு. ஈஸ்வரிய வழிமுறைப்படி நடந்து நாம் தேவதை ஆகின்றோம். நம்ம இப்ப ஈஸ்வரனோட வழிப்படி நடந்து தேவதை ஆகிறோம். மனிதர்களின் வழிமுறையை முற்றிலும் விட்டுவிட்டோம் சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப நமக்கே தெரியும், நம்ம இந்த பழைய மாதிரி இருக்க முடியாது. மனுஷங்களுடைய வழிமுறைப்படி முற்றிலும் விட்டுவிட்டோம் சொல்லி பாபா சொல்றாரு. பிறகு உங்களோட யாரும் வாக்குவாதம் செய்யவே முடியாது. இப்ப யாராலையும் உங்களோட வாக்குவாதம் செய்ய முடியாது சொல்லி பாபா சொல்றாரு. யாராவது கேட்கலாம், இதை எங்கிருந்து கேட்டீர்கள், யார் கற்று தந்தார்கள்? இப்போ நம்ம கிட்ட வரவங்க எல்லாம் சென்டர்ல இல்ல நம்ம ஞானத்தை சொல்லும் போது கூட கேட்பாங்க, இதெல்லாம் எங்கேருந்து கேட்டீங்க, யார் உங்களுக்கு இதெல்லாம் கற்றுக் கொடுத்தாங்கன்னு கேட்பாங்க. அப்போ நம்ம சொல்லுவோம், நாங்கள் ஈஸ்வரிய வழிமுறைப்படி நடப்பவர்கள். நம்ம சொல்லுவோம், நம்ம ஈஸ்வரிய வழிமுறைப்படி ஈஸ்வரன் தான் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாரு. இது பேரணியின் விஷயம் அல்ல, இது ஒன்றும் மேலேருந்து அப்படியே சொல்றது கிடையாது, தூண்டுதல் மூலமா சொல்ற விஷயம் கிடையாது. எல்லையற்ற தந்தையாகிய ஈஸ்வரனிடமிருந்து நாம் புரிந்து கொள்கின்றோம். இப்ப நம்ம இந்த விஷயம் ஞானம் எல்லாமே எல்லையற்ற தந்தை ஈஸ்வரன்ட்டு இருந்து தான் புரிஞ்சுக்கிறோம்னு சொல்லி சொல்லுங்கள். பக்தி மார்க்கத்தின் சாஸ்திரத்தின் வழிமுறைப்படியோ நாம் நீண்ட காலமாக நடந்து வந்துள்ளோம். நம்ம 63 பிறவிகளா பக்தி தான் செஞ்சு வந்தோம். அதோட சாஸ்திரத்துல அதுல எழுதின சாஸ்திரங்கள் வழிமுறைப்படி தான் நம்ம நீண்ட காலமா நடந்து வந்துடும். இப்ப பக்தியில நம்ம பண்றது எல்லாமே சாஸ்திரத்துல என்ன சொல்லியிருக்கிறாங்களோ அதுதான், அதை அப்படியே ஃபாலோ பண்ணி தான் வந்தோம். ஆனா இப்போது நமக்கு கிடைத்துள்ளது ஈஸ்வரிய வழிமுறை சொல்லி பாபா சொல்றாரு. ஆனா இப்ப கிடைச்சிருக்கிறது ஈஸ்வரிய வழிமுறைப்படி நம்ம நடந்துட்டு இருக்கோம். குழந்தைகளாகிய நீங்கள் பாபாவுக்கு தான் மகிமை செய்ய வேண்டும். இப்ப நமக்கு ஒரு பாபா தான், அவரை தான் மகிமை செய்யணும். முதல்ல புத்தியில பதிய வைக்கணும், நாம் ஈஸ்வரிய வழிமுறைப்படி நடப்பவர்கள். மனிதர்களின் வழிமுறைப்படி நாம் நடப்பதில்லை, கேட்பதில்லை என்றதை புத்தியில பதிய வைங்கன்னு சொல்லி சொல்றாரு. ஈஸ்வரன் சொல்லி இருக்கிறார். பாபா நமக்கு என்ன சொல்லியிருக்கிறாரு, தீயதை கேட்காதீர்கள், தீயதை பார்க்காதீர்கள், தீயதை எண்ணத்துல கூட சிந்திக்காதீர்கள் சொல்லி பாபா சொல்லுகிறார். கேட்காதீங்க, பார்க்காதீங்க, பேசாதீங்க, தீயதை பேசாதீங்க. அதே மாதிரி எண்ணத்துல கூட 4வதா ஒரு குரங்கு உட்கார வச்சு சொல்லுவாங்க, எண்ணத்துல கூட சிந்திக்காதீங்க. அதான் பாபா சொல்லியிருக்கிறாரு. மனிதர்களின் வழிமுறை என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் அவங்க பேசுறதே வேற வழிமுறையா இருக்கும். ஆத்மாவை பாருங்கள், சரீரத்தை பார்க்காதீர்கள். இதுதான் ஈஸ்வரனுடைய வழிமுறை. நம்மளுடைய வழிமுறை ஆத்மாவை மட்டும் பார்க்கணும், சரீரத்தை பார்க்க கூடாது. இதுவோ தூய்மையற்ற சரீரம், இதை எதற்காக பார்க்க வேண்டும் சொல்லி பாபா கேட்கிறாரு. இது எல்லாமே சரீரமே தூய்மையற்ற சரீரம். 5 தத்துவங்களால் ஆன உடல் இது, அது பஞ்ச பூதங்களால் ஆன உடல், அது தூய்மையற்ற சரீரம். ஒரே நோய் நொடின்னு தான் இதை ஏன் பார்க்குறீங்கன்னு சொல்லி சொல்றாரு. இந்த கண்களால் இதையே பார்க்காதீர்கள். நீங்க பார்க்கும்போது ஆத்மாவை பாருங்க, இந்த கண்களால இந்த சரீரத்தை பார்க்காதீங்க. இந்த சரீரமும் பதித்ததிலும் பதித்தமாகவே உள்ளது. இந்த சரீரம் தூய்மையற்றதிலும் தூய்மையற்றதாக தான் இருக்குது. இங்குள்ள இந்த சரீரமும் தூய்மையாகவே போவதில்லை. என்னைக்குமே இந்த சரீரம் அப்படியே ஃபர்ஸ்ட் கிளாஸா தேவதை மாதிரி அழகா ஆக போறதில்ல.
எப்படி வயசாகி போய் கிழவியாகி தொங்கி போயதான் போகுது இல்லையா, கிழவன் கிழவியை தான் எல்லாரும் ஆக போகிறாங்க. அதுக்கப்புறம் அந்த சரீரம் வேஸ்ட்டாக போய் மண்ணில் தான் போக போகுது. அப்போ இந்த சரீரத்தை எதுக்கு பார்க்குறீங்கன்றாரு. இன்னும் கூட பழையதாக தான் ஆக போகின்றது. இந்த சரீரம் இன்னும் என்ன ஆக போகுது, இப்போ அழகாக இருக்கிறாங்க, இருந்தாலும் வயசானா எப்படியும் பழசாதான் ஆகிட போகுது இல்லையா. அந்த பழைய செருப்பு எதுக்கு பார்க்குறீங்கன்றாரு. நாளுக்கு நாள் தூய்மையாவது ஆத்மா தான். ஆனால் இங்கே ஆத்மா தான் பாபா படிப்பிச்சிருக்கிறாரு. ஆத்மாவை தான் தூய்மையாயிட்டு இருக்குது. நாளுக்கு நாள் தூய்மையாகி ஆத்மா பிரகாசிக்க போகுது இல்லையா. ஆத்மா தான் அழியாதது சொல்லி பாபா சொல்றாரு. அதனால பாபா சொல்றார், தீயதை பார்க்காதீங்க, சரீரத்தை கூட பார்க்க கூடாது சொல்லி பாபா சொல்றாரு. தேகத்தையே பார்க்காதீங்க, இவங்க அழகா இருக்கிறாங்க, இவங்க ரொம்ப அழகா இருக்கிறாங்கன்னா அந்த தேகத்தை ஏன் பார்க்குறீங்க. அந்த தேகம் கூட ஒரு நாள் அழிய போகுது இல்லையா. தேகத்துடன் கூட தேகத்தின் சம்பந்தங்கள் என்னென்ன உள்ளனவோ பாபா சொல்றாங்க, தீயதை பார்க்காதீங்க, சரீரத்தை கூட பார்க்க கூடாது, தேகத்திலும் கூட தேகத்தின் சம்பந்தங்கள் என்னென்ன இருக்குதோ எல்லாத்தையும் மறக்கணும்னு சொல்லி சொல்றாரு. ஆத்மாவை பாருங்கள், ஒரு பரமாத்மா சொல்வதை மட்டும் கேளுங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. ஏன்னா அதுதான் சத்தியம், உண்மை, கடைசியா நம்ம கூட வரப்போகுது அது மட்டும்தான். இதில் தான் முயற்சியே உள்ளது சொல்லி பாபா சொல்றாரு. இந்த இதுல தான் முயற்சியே இருக்குது. நம்ம ஆத்மாவை பார்க்கறது, சரீரத்தை பார்க்காம இருக்கிறது, எல்லாரையும் சகோதர பார்வையோட பார்க்கறது. இது பெரிய பாடம் என உணர்கிறீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. யார் திறமைசாலியாக உள்ளனரோ அவர்களுக்கு பதவியும் அவ்வளவு உயர்ந்ததாக கிடைக்கும். யார் இந்த மாதிரி பாபா சொல்ற பயிற்சிலாம் செய்யறாங்களோ, முரளி நல்லா படிக்கிறாங்களோ அவங்களுக்கு பதவியும் கூட உயர்ந்ததா கிடைக்கும் சொல்லி பாபா சொல்றாரு. ஒரு வினாடியில ஜீவன் முக்தி கிடைக்கும். ஆனால் முழுமையாக புருஷார்த்தம் செய்யலைன்னா பிறகு தண்டனைகளும் அதிகமாக அடைய நேரிடும் சொல்லி பாபா சொல்றாரு. யார் நல்லா தாரணை செஞ்சு பாபா நினைவுல சரீரத்தை விடுறாங்களோ ஒரு செகண்ட்ல அவங்க ஜீவன் முக்தி கிடைச்சு லட்சுமி நாராயணனா போயிடுவாங்க. ஆனா யார் முழுசா புருஷார்த்தம் முயற்சியே செய்யலையோ, பாபா வழிபடி நடக்கலையோ, அவங்க தண்டனைகள் அதிகமா அடையணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஒரு செகண்ட் அப்படியே லைன்ல இருங்க. பாபா சொல்றாங்க, குழந்தைகளாகிய நீங்கள் பாபாவின் அறிமுகம் கொடுப்பதற்காக குருடர்களின் ஊன்றுகோலா ஆகணும்னு சொல்லி சொல்றாரு. இப்ப எல்லாரும் ஆத்மா என்ற மூன்றாவது கண்ணு மூடி இருக்குது. எல்லாரும் குருடர்களா இருக்கிறாங்க. மூன்றாவது கண்ணு தெரியல யாருக்கும். ரெண்டு கண்ணு தெரிஞ்சாலும் மூன்றாவது கண்ணு தெரியல. ஆத்மான்றதே மறந்து இந்த தேகம் தான் நான் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அப்ப நீங்க தான் அவங்களுக்கு பாபாவினுடைய அறிமுகத்தை கொடுக்கறதுக்காக ஊன்றுகோல் ஆகணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஆத்மா பார்க்கப்படுவதில்லை, அறியப்படுகின்றது. ஆத்மா தெரியாது பார்க்கறதுக்கு, ஆனா ஆத்மாவை உணர முடியும்னு சொல்லி சொல்றாரு. ஆத்மா எவ்வளவு சிறியது. இந்த ஆகாச தத்துவத்துல பாருங்க, மனிதர்கள் எவ்வளவு இடத்தை எடுக்கிறார்கள். இப்போ உலகம் ஃபுல்லா பாருங்களேன், எவ்வளவு மனிதர்கள் இருக்கிறாங்க. 800 கோடி பேர், எங்க பார்த்தாலும் ஜேன்னு இருக்குது இல்லையா. எவ்வளவு இடத்த எடுத்துக்கிறாங்க. மனிதர்களோ வருவதும் போவதுமாக இருக்கிறார்கள் இல்லையா. நிறைய மனிதர்கள் வராங்க போறாங்க இல்லையா. ஆத்மா எங்காவது வருவது போவதுமாக இருக்கிறதா என்ன? ஆனா ஆத்மா வருது போகுதுன்னு அந்த மாதிரி கிடையாது இல்லையா. மனிதர்கள் தான் வர்றது போறதா. ஆத்மாவுக்கு எவ்வளவு சிறிய இடம் இருக்கும் சொல்லி பாபா சொல்றாரு. ஆத்மா பாருங்க, பரந்தாமத்துல சின்ன இடம் இருந்தாலே போதும் அதுக்கு. ஆனா மனிதர்களுக்கு 6 அடி மனிதர்களுக்கு இடம் நிறைய தேவைப்படுது. அவங்க இருக்க இடம், வசிக்க இடம் பூலோகத்துல தேவைப்படுது. ஆனா ஆத்மாவுக்கு புள்ளியா இருக்குது, அதுக்கு எவ்வளவு இடம் தேவைப்படும். அது பரந்தாமத்துல சின்ன இடத்துல இருக்கும். இது சிந்தனைக்குரிய விஷயமாகும் சொல்லி சொல்றாரு. இதெல்லாம் நீங்க ஞான சிந்தனை பண்ணணும். ஆத்மாக்களின் கூட்டம் இருக்கும் சொல்லி பாபா சொல்றாரு. பரந்தாமத்துல ஆத்மாக்களுடைய கூட்டம் இருக்கும். சரீரத்துடன் ஒப்பிடும்போது ஆத்மா எவ்வளவு சிறியதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. சரீரம் பார்த்தீங்கன்னா 6 அடி உயரம் இருந்தாலும் அந்த மனுஷன், அந்த மனித ஆத்மா புள்ளியா சின்னதா தான் இருக்குது. அது எவ்வளவு சிறிய இடத்தை எடுத்துக்கொள்ளும். பூர்வ மத்திய சிம்மாசனத்துல அந்த மூளைக்கு நடுவுல சின்ன இடத்துல தான் அது இருக்குது. உங்களுக்கோ வசிப்பதற்கு அதிக இடம் வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. ஆனா மனிதர்களாகிய உங்களுக்கு வசிப்பதற்கு அதிக இடம் வேண்டும். இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் விஷால புத்தி உள்ளவர்களாக ஆகியிருக்கிறீர்கள். இப்போ உங்களுக்கு ரொம்ப பரந்த புத்தி உள்ளவர்களா மாறி இருக்கிறீங்கன்றாரு. பாபா புதிய உலகத்திற்காக புதிய விஷயங்களை சொல்லி புரிய வைக்கிறார்.
இப்போ பாபா இதெல்லாம் எதுக்கு புரியுகிறார்? இதெல்லாம் புது புது விஷயமா இருக்குது, நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம் இல்லையா? மனிதர்களோ அனைவரும் கருணை வேண்டிக் கொண்டே இருக்கிறார்கள். மனிதர்கள் பாருங்க, கடவுள்கிட்டலாம் போயிட்டு கருணை காட்டுங்க, எனக்கு காசு கொடுங்க, எனக்கு பணம் கொடுங்க, எனக்கு குழந்தை கொடுங்கன்ட்டு கருணை வேண்டுறாங்க. தங்கள் மீது இரக்கம் கொள்வதற்கு தங்களுக்குள் சக்தியே இல்லை. அவங்க மேலே அவங்களுக்கு கருணை வைக்கிறதுக்கு அவங்களுக்கே சக்தி இல்லை சொல்லி பாபா சொல்றாரு. உங்களுக்கு சக்தி கிடைக்கின்றது. ஆனால் பாபா இப்போ நம்ம பாபா குழந்தையாகி நம்ம யோகா பண்ண பண்ண நமக்கு சக்தி கிடைக்கிது. நீங்கள் பாபாவிடமிருந்து ஆசி அடைந்திருக்கிறீர்கள். இப்போ நம்ம கடவுள் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இவ்வளோ நாள் நம்ம கடவுளே யாருன்னு தெரியாமல் இருந்தோம். இப்போ கடவுள் யாருன்னு தெரிஞ்சுட்டு அவர்கிட்ட இருந்து தூய்மை, சுகம், சாந்தி, அமைதி, இந்த குணங்களுடைய ஆஸ்தி கிடைக்குது. மற்றும் இந்த ஞானம், அறிவு, ஞானத்தினுடைய ஆஸ்தி கிடைக்குது. வேறு யாரையுமே கருணை உள்ளம் கொண்டவர் என்றே சொல்லப்படுவதில்லை. கருணை உள்ளம் கொண்ட கடவுளை தான் சொல்கிறோம் இல்லையா? வேற யாரையுமே சொல்ல முடியாது. மனிதர்கள் ஒருபோதும் தேவதை என சொல்லப்படுவதில்லை. இங்கே இருக்கிற மனிதர்கள் எல்லாம் அசுர குணம் கொண்டவர்கள். அவங்கள தேவதைன்னு சொல்ல முடியாது. கருணை உள்ளம் கொண்டவர் ஒரு பாபா மட்டும்தான் சொல்லி பாபா சொல்றார். அவர்தான் மனிதர்களை தேவதைகளாக மாற்றுகிறார். இது கடவுள் வைக்கிற கருணை தான் சாதாரண மனிதர்களே தேவதைகளா மாற்றாரு சொல்லி சொல்றாரு. அதனால் சொல்கின்றனர், பரம்பிதா பரமாத்மாவின் மகிமை அளவற்றது, அதற்கு எல்லை என்பதே கிடையாது சொல்லி பாட்டு பாடுறாங்க இல்லையா? இறைவனுடைய புகழ் அளவற்றது. இப்போது நீங்கள் அறிவீர்கள், அவருடைய கருணைக்கு அளவே கிடையாது. இப்போதான் நமக்கு புரியுது இல்லையா? கடவுள் எவ்வளோ கருணை உள்ளம் கொண்டவர், கருணை மனமுடையவர். நம்மளை செலக்ட் பண்ணி நமக்கு பாடம் எடுத்து நம்மளை அமைதிப்படுத்துறாரு. அவருடைய கருணைக்கே அளவே கிடையாதுன்னு சொல்லி நம்ம இப்போ புரிஞ்சுக்கிறோம். பாபா புதிய உலகத்தை உருவாக்குகின்றார். கடவுளே புதிய உலகத்தை இப்போ உருவாக்குறார். அதில் அனைத்துமே புதிதாக இருக்கும்னு சொல்லி பாபா சொல்றாரு. மனிதர்கள், மிருகங்கள், பறவைகள் எல்லாமே சதோ பிரதானமா தூய்மையான நிலையில இருக்கும். பாபா படைக்கிற புது உலகத்துல மனிதர்கள் தேவதைகளா இருப்பாங்க. மிருகங்கள் அதுவுமே எப்படி இருக்கும்னா சதோ பிரதானமா இருக்கும். அது இங்க மாதிரி விலங்குகள்லாம் அடிச்சு சாப்பிடாது. அதுவும் சதோ பிரதானமா இருக்கும். பறவைகள் எல்லாமே அழகா இருக்கும். எல்லாமே தூய்மையான நிலையில் தான் இருக்கும். பாபா சொல்லி புரிய வைத்துள்ளார். நீங்கள் உயர்ந்தவர்களாக ஆகிறீர்கள் என்றால் உங்களுடைய ஃபர்னிச்சர் கூட அவ்வளவு உயர்ந்ததாக இருக்கும் என்பது பாடப்பட்டுள்ளது. நம்ம உயர்ந்தவராக ஆயிட்டோம்னா நம்ம கூட இருக்கிறவங்க, நம்ம ஃபர்னிச்சர், நம்ம வீடெல்லாம் கூட அவ்வளோ உயர்ந்ததாக இருக்கும்னு சொல்லி பாடப்பட்டிருக்குது சொல்லி பாபா சொல்றார். பாபாவையும் கூட சொல்கிறார்கள், உயர்ந்தவர்களையும் உயர்ந்தவர், அவரிடமிருந்து உலகத்தின் ராஜ பதவி கிடைக்கின்றது. பாபாவை கூட சொல்றாங்களே, கடவுள் என்ன சொல்றாங்க? உயர்ந்ததிலும் உயர்ந்தவர், ஹையஸ்ட்லையும் ஹையஸ்ட், சுப்ரீம் சோல் அவரிடமிருந்து தான் நமக்கு உலகத்தினுடைய ராஜ பதவி கிடைக்குது சொல்லி சொல்றார். பாபா தெளிவாக சொல்கிறார், நான் உங்களுக்காக உள்ளங்கையில சொர்க்கத்தையே கொண்டு வருகின்றேன் சொல்லி சொல்றார். கடவுள் வந்திருக்கிறாரு. இப்போ நமக்கு கிஃப்ட் எடுத்துட்டு வந்திருக்காரு. உள்ளங்கையில சொர்க்கத்தையே எடுத்துட்டு வந்திருக்கான்னு சொல்லி சொல்றாரு. அந்த மனிதர்கள் உள்ளங்கையில இருந்து குங்குமப்பூ முதலியவற்றை வெளிப்படுத்துகின்றனர். இங்க நிறைய பேர் இந்த சித்து வேலை செய்யறவங்களாம் வாயிலிருந்து லிங்கம் எடுப்பாங்க, கையில இருந்து குங்குமப்பூ இதெல்லாம் எடுக்கிறாங்க. இங்கோ படிப்பினுடைய விஷயமாகும் சொல்லி பாபா சொல்றாரு. பாபா இங்க இந்த மாதிரி மேஜிக்லாம் செய்ய மாட்டாரு. மந்திரவாதி தான் மனுஷனை தேவதையா மாத்துவாரு. ஆனா இந்த மாதிரி மேஜிக்லாம் செய்ய மாட்டாரு. அல்பகால மேஜிக், அவர் எல்லையற்ற மேஜிக் செய்வார். எங்கோ படிப்பினுடைய விஷயம், படிப்பு படிக்க வச்சு சாதாரண மனுஷனை தேவதையாக மாற்றிட்டு போயிடுவார். இதுதான் அவருடைய அற்புதம். அதான் அவர் மந்திரவாதின்னு சொல்லப்படுறாரு. இது உண்மையான படிப்பு. பாபா சொல்றாரு, இது சத்தியமான படிப்பு. இது நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள், நாம் படித்து கொண்டிருக்கிறோம். இப்போ நம்ம ஆத்மாக்கள் புரிஞ்சுக்கிறோம், நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். பாடசாலைக்கு இப்போ வந்துள்ளோம். நீங்கள் பாடசாலைகள் அதிகமாக திறப்பீர்களானால் உங்கள் செயல்பாட்டை பாருங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. நீங்கள் இப்போ நிறைய கீதா பாடசாலை ஓப்பன் பண்ண போறீங்கன்னா நீங்கள் அந்த அளவுக்கு உங்களோட நடைமுறையில் உங்களுடைய குணங்களும் இருக்கணும். செயல்பாட்டை பாருங்கன்னு சொல்லி சொல்றாரு. நம்ம நல்லவங்களா அந்த அளவுக்கு தெய்வீக குணங்கள் நிரம்பியவங்களா இருக்கணும். அப்பதான் அந்த பாடசாலைகள் ஓப்பன் பண்ணணுன்றாரு. யாராவது தலைக்கீழான நடத்தையில் சென்றால் பிறகு பெயரையே கெடுக்கிறார்கள் சொல்லி பாபா சொல்றாரு. எல்லாம் பாடசாலையெல்லாம் ஓப்பன் பண்ணிட்டு வர்றவங்கள சரியா ட்ரீட் பண்றதில்ல, தலைக்கீழான நடத்தையில் இருக்கிறாங்கன்னா பாபா பேரே கெடுக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. தேக அபிமானம் உள்ளவர்களின் செயல்பாட்டே தனிப்பட்டதாக இருக்கும். யாரெல்லாம் தேக அபிமானத்துல இருக்கிறாங்களோ அவங்க செயல்பாடே எப்படி இருக்கும்? ஒரு அசுரத்தனமா இருக்கும். கோவப்படுறது, கத்துறது, அந்த மாதிரி இருக்கும். தெய்வீக குணங்களுடையவங்க அப்படியே அமைதியா இருப்பாங்க. அவங்க நடக்கிறதே அமைதியா அப்படியே பூமிக்கு நோகாம இருக்கும். அந்த மாதிரி இருப்பாங்க. தேவதைகள் அப்படிதான் இருப்பாங்க. ஆனா தேக அபிமானத்துல இருக்கிறவங்க நடத்தையே தனிப்பட்டதா இருக்கும்னு சொல்லி சொல்றாரு. இப்படிப்பட்ட செயல்பாடு உள்ளது என்பதை பார்த்தார்களானால் பிறகு அனைவர் மீதும் களங்கம் ஏற்பட்டு விடுகின்றது. இந்த மாதிரி கத்துறது இந்த மாதிரிலாம் இருந்தால் யாரும் சென்டருக்கே வரமாட்டாங்க. அப்புறம் பிரம்மகுமாரிகள்னால இப்படிதான் சொல்லிட்டு களங்கம் ஏற்பட்டுறது சொல்லி பாபா சொல்றாரு. இவர்களுடைய செயல்பாட்டில் வேறுபாடு இல்லை என புரிந்து கொள்கிறார்கள் என்றால் பாபாவின் பெயரை கெடுத்ததாக ஆகின்றது இல்லையா?
அப்போ நம்மளை கூட கேட்பாங்க, நீங்கள் இவ்வளோ நாள் சென்டருக்கு போகிறீங்களே, என்ன நீங்கள் என்ன படிச்சீங்க, என்ன மாற்றம் உங்கள்கிட்ட வந்திருக்குது, அப்படியே தான் இருக்கிறீங்க, உங்கள்கிட்ட வேறுபாடே இல்லை அப்படின்ட்டு புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அப்போ பாபா பேரே கெடுத்ததாக ஆயிடுது இல்லையா. அப்போ நம்மள்ட்ட ஏதாவது சேஞ்சஸ் தெரியணும். அப்போ தான் வந்து நிறைய பேர் இவங்க எங்கேயோ போகிறாங்க, இவங்க ரொம்ப அமைதியாக இருக்கிறாங்க, அன்பாக மாறிட்டே வராங்க, இவங்க எதுவும் வாழ்க்கையில் எது நடந்தாலும் டென்ஷனே ஆகிறதில்ல, நல்லா இருக்காங்களே, அப்போ நம்மளும் அங்கே போகலான்னு சொல்லி வருவாங்க இல்லையா. அப்போ நம்ம வந்து சாதாரணமாக எப்பயும் போல் அசுரத்தனமாக நடந்துக்கிறோன்னா இவங்க நடத்துல வேறுபாடே இல்லைன்னு சொல்லி யாருமே வர மாட்டாங்க. அப்போ பாபா பேரும் ரிப்பேர் ஆகுதுன்னு சொல்லி சொல்கிறார். நேரம் பிடிக்கின்றது, எல்லா குற்றமும் அவர்கள் மேல் வந்துவிடுகின்றது. இப்போ டைம் ஆகுது இல்லையா, டைம் பிடிக்குது, அதாவது நம்ம மாறுறதுக்கு டைம் பிடிக்குதுன்னு சொல்லி பாபா சொல்கிறார். எதுவுமே அதான் பாபா சொல்கிறாரு, எந்த பழக்க வழக்கமும் 63 ஜென்மங்களா நம்ம கிட்ட பழகி இருக்குது, அதனால பழக்க வழக்கத்தை மாத்துறது ரொம்ப கஷ்டமா இருக்கனால டைம் பிடிக்குது. ஆனா வந்து யார் அந்த மாதிரி தரக்குறைவா நடந்துக்கிறாங்களோ எல்லா குத்தமும் அவங்க மேல வந்து விடுகின்றது சொல்லி சொல்றாரு. அதனால பாபா சொல்றாரு, இவங்களால தான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் முத்திரை கொடுத்துருவாங்க. எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணிடுவாங்க, இவங்களால தான் இந்த இயக்கத்துக்கே கெட்ட பேருன்னு சொல்லி சொல்லிடுவாங்க. நடத்தை மிக நன்றாக இருக்க வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. அப்ப நடத்தை வந்து குழந்தைகளே நன்றாக இருக்கணும், உங்கள் கேரக்டர் மாறுவதற்கு எவ்வளவு நேரம் பிடிக்கின்றது சொல்லி பாபா சொல்றாரு. பாருங்க, உலகத்துல இருக்கிறவங்க எல்லாரையும் மாத்திரலாம், அந்த பிரம்மகுமாரிகளை மாத்துறதுக்கு ஆசிரியர் வந்து கஷ்டப்படுறாரு. ஆசிரியர் வந்து உங்க கேரக்டரை மாத்துறதுக்கு எவ்வளவு நேரம் பிடிக்குது அப்படின்னு சொல்றாரு. நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள், ஒரு சிலருடைய கேரக்டர் மிகவும் நல்ல முதல் தரமானதாக உள்ளன, நமக்கே தெரியும். சில பேர் இப்போ வந்தவங்களா கூட டக்குன்னு மாறிடுவாங்க, அப்படியே அமைதியா இருப்பாங்க, அன்பா நடந்துக்குவாங்க. சில குழந்தைகள் வந்து கேரக்டர் வந்து மிகவும் நல்ல முதல் தரமானதாக உள்ளனன்னு நமக்கே புரியுதுன்னு சொல்லி சொல்றாரு. அது வெளிப்படையாக செய்யும், அது வெளிப்படையாவே தெரியும். வந்ததுல இருந்து நிறைய மாற்றம் அடைஞ்சிட்டே வருவாங்க, நல்லாவே டிஃப்ரெண்டா தெரியும். பாபா குழந்தை ஆயிட்டு அது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு சொல்லி சொல்றாரு. பாபா ஒவ்வொரு குழந்தையும் அமர்ந்து பார்க்கின்றார். ஆனா பாபா மேல இருந்து பாபா மீட்டுக்கு வரும்போது கூட எல்லாரையும் உட்காந்து பாக்குறாரு. இவர்களிடம் என்ன குறைபாடு உள்ளதுன்னு சொல்லி பாபா பாக்குறாரு. பாபா பாக்குறதே சரீரத்தை இல்லை, ஆத்மாவில பாக்குறாரு. ஆத்மால என்ன குறைபாடு இருக்குன்னு அவர் பாக்குறாரு. அது வெளியேற்றப்பட வேண்டியுள்ளது. அதான் போன ஞாயிற்றுக்கிழமை முறையில் கூட சொன்னார்ல, கோபத்தினுடைய அம்சம் இருக்குது. முதல் தரம், ரெண்டாவது தரம், ஆவேசம். ஃபர்ஸ்ட் கோபம், அப்புறம் ஆவேசம், அப்புறம் சிடுசிடுப்பு. இந்த 3 இதையும் நீங்க நீக்கணும்னு சொன்னார்ல, அதை தான் பாக்குறாரு. என்ன குறைபாடுன்னு பாக்குறாரு. அது வெளியேற்றப்பட வேண்டியுள்ளது சொல்லி பாபா சொல்றாரு. ஒவ்வொருவரையும் சோதித்து பார்க்கிறார் பாபா, எல்லாரையும் பாக்குறாரு. குறைகளோ அனைவரிடமும் உள்ளன. பாபா சொல்றாரு, கண்டிப்பா அப்படியே பெர்ஃபெக்ட் கிடையாது, எல்லாருக்குள்ளரையும் குறைகள் இருக்குன்னு சொல்லி சொல்றாரு. ஆக பாபா அனைவரையும் பார்த்து கொண்டே இருக்கிறார். பாபா மேல இருந்து எல்லாரையும் பார்த்துட்டு இருக்கிறார். ஏன்னா அவர் செலக்ட் பண்ண குழந்தைகள் இல்ல, கண்டிப்பா அவர் செக் பண்ணிட்டு தான் இருப்பார். ரிசல்ட்டை பார்த்து கொண்டே இருக்கிறார். முடிவை கூட பாபா பார்த்துட்டே இருக்கிறார். பாபாவுக்கோ குழந்தைகள் மீது அன்பு உள்ளது இல்லையா, பாபாவுக்கு எல்லார் மேலேயும் அன்பு இருக்குது. அதனால அவங்க மாறணும்னு நினைக்கிறாரு. ஏன்னா அவர் எல்லாரையும் சொர்க்கத்துக்கு கூட்டின்னு போகணும்னு ஆசைப்படுறாரு. பாபா அறிந்திருக்கிறார் இவர்களிடம் இந்த குறைபாடு உள்ளது. பாபா தெரிஞ்சுக்கிறார், இந்த குழந்தைகிட்ட இந்த குறைபாடு இருக்குது, இவங்க அதிகம் கோவப்படுறாங்க, இவங்க அதிகம் ஆசைப்படுறாங்க, எந்தெந்த குறைபாடு, இவங்க சோம்பேறியா இருக்கிறாங்க, எல்லாமே பாபா செக் பண்றாரு. இந்த காரணத்தினால் இவ்வளவு உயர்ந்த பதவியை இவர்களால் அடைய முடியாது. பாபாவும் தெரிஞ்சுக்கிறாரு, இந்த காரணத்தினால இவங்களால லட்சுமி நாராயணன் மாதிரி ஆக முடியாதுன்ட்டு புரிஞ்சுக்கிறாரு. குறைபாடுகள் நீங்கவில்லை என்றால் மிகவுமே கஷ்டம் சொல்லி பாபா சொல்றாரு. பாபா சொல்றாரு பாருங்க, உங்கள்ட்ட கடைசி வரைக்கும் அந்த குறைபாடு இருக்குதுன்னா ரொம்ப கஷ்டம்னு சொல்லி சொல்றாரு. பார்த்தாலே தெரிஞ்சு விடுகிறது. சில பேரை பார்த்தாலே தெரிஞ்சிருதான் இவங்க வந்து இன்னும் இந்த அளவுக்கு மாறல, இவர்கள் சீர்திருந்த இன்னும் நேரம் பிடிக்கும் என்பதை பாபா அறிந்திருக்கிறார். இவங்க வந்து இன்னுமே மாறல, அப்ப இவங்க மாறுறதுக்கு இன்னும் நேரம் பிடிக்கும்ட்டு புரிஞ்சுக்கிறாராம். ஒவ்வொருவரையும் சோதித்து அறியும் போது பாபாவின் பார்வை ஒவ்வொருவரின் குணங்களின் மீதும் படும் சொல்லி சொல்றாரு. பாபா பாருங்களேன், சும்மா ஒன்றும் வர்றதில்ல, அவர் பாபா மீட்ல செக் பண்ணும்போது ஒவ்வொரு குணங்களின் மீதும் பாபாவோட பார்வை படுமா. எல்லா குணங்களும் எந்த அளவுக்கு இருக்குது, இவங்க அன்பு எவ்வளவு வச்சிருக்காங்க, அமைதி எவ்வளவு வச்சிருக்காங்கன்னு ஒவ்வொரு குணங்களையும் பாக்குறாராம். உங்களுக்குள் எந்த ஒரு அவகுணமும் இல்லாதிருக்கிறதா என்று கேட்பார். நம்மளை கேட்கிறாராம், உங்கள்கிட்ட எந்த அவகுணம், காமம் இருக்கா, கோபம் இருக்கா, பற்று இருக்கா, ஆசை, அதோட எல்லாமே இருக்கு இல்லையா, அகங்காரம், இந்த 5னுடைய வம்சமும் இல்லாம இருக்குதா சொல்லி கேட்பாராம். பாபாவுக்கு முன்பு நம்ம உண்மையை சொல்லி விடுகிறார்கள். சில பேர் வந்து பாபாவுக்கு முன்னாடி உண்மையை சொல்லிடுறாங்க. ஒரு சிலருக்கு தேக அபிமானம் இருக்கிறதுனால உண்மையை சொல்றதே இல்லையா.
ஐயோ பாபா எதாவது நினச்சிக்குவாரோ, நம்மளை பற்றி தப்பாக நினச்சிக்குவாரோ அப்படின்ட்டு தேக அபிமானம் இருக்கிறதுனால. என்ன இப்போ எல்லாரும் அப்படி தானே செய்கிறாங்க, எல்லாரும் நான் பர்ஃபெக்டா நமக்கும் இருக்குது, அது ஏன் நம்ம பாபாட்ட சொல்லணுமா, நான் சொன்னால் நம்மளை ஏதாவது நினச்சிக்குவாரோன்னு சொல்லிட்டு சொல்கிறதே இல்லையா. பாபாவோ சொல்லி கொண்டே இருக்கிறார். பாபா சொல்லிட்டே இருக்கிறாரு, தாமாக செய்பவர்கள் தேவதைகள், சொல்லி செய்பவர்கள் மனிதர்கள். யார் சொல்லியும் செய்வதில்லையோ அவங்கள என்னன்னு சொல்றது சொல்லி பாபா சொல்றாரு. பாருங்க, சார்ட் வைங்க, உங்கள்கிட்ட இருக்கிற குறைகளை சொல்லுங்க சொல்லுங்கன்னு நான் எத்தனை தடவை சொல்றது. நீங்களே செஞ்சீங்கன்னா நீங்க தேவதைகள். சொல்லி செய்யறவங்க மனுஷங்க. சொல்லியும் செய்யலைன்னா உங்களெல்லாம் என்ன சொல்றது சொல்லி பாபா திட்டுறாரு. பாபா சொல்லி கொண்டே இருக்கிறார். இந்த ஜென்மத்தின் குறைகள் என்னென்ன உள்ளனவோ அவற்றை பாபாவுக்கு முன்னால் தாங்களாகவே சொல்லிவிடுங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. பாருங்க, நிறைய முறையில பாபா சான்ஸ் கொடுக்குறாரு. ஏன்னா அவர்கிட்ட இப்ப சொன்னா அவர் இப்ப மன்னிக்கிற ஸ்டேஜ்ல இருக்கிறாரு. தர்மராஜா அவர் இல்லை, இப்போ அப்பாவா ஆசிரியரா சத்குருவா வந்திருக்கிறாரு. நம்மளை மன்னிச்சிருவாரு. நம்ம என்ன தவறு செஞ்சிருந்தாலும் இப்பவே லெட்டர்ல ஏறி, இந்த ஜென்மத்துல நான் இதெல்லாம் பண்ணிட்டேன் பாபா, இந்த உங்க குழந்தை ஆகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ணியிருக்கிறேன், இப்போ உங்க குழந்தையாகி பிராமணனாகி கூட என்கிட்ட இந்த குறைகள்லாம் இருக்கு, கோபப்படுறேன், ஆவேசப்படுறேன், இதெல்லாம் இருக்கு பாபான்னு சொன்னாதானே அவருக்கு தெரியும். அதனால நீங்க சொல்லுங்க, இந்த ஜென்மத்தின் குறைகள் என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் பாபாக்கு முன்னாடி தாங்களாகவே சொல்லிவிடுங்கள் சொல்லி நிறைய முறை சொல்லிட்டாராம். சொல்லியும் செய்யலைன்னா உங்களை என்ன பண்றதுன்னு சொல்லி திட்டுறாரு. பாபாவோ அனைவருக்குமே சொல்கிறார், குறைகளை சர்ஜனிடம் சொல்லிவிட வேண்டும். பாபா எல்லாத்தையுமே சொல்றாரு. டாக்டர்கிட்ட என்ன என்ன பிரச்சனைன்னு சொன்னாதானே டாக்டர் மருந்து கொடுப்பாரு. அதனால டாக்டர் தப்பா மருந்து கொடுத்துருவாருல்ல. அப்ப குறைகளை சர்ஜனிடம் சொல்லிடணும். இப்போ உடம்புக்கு பிரச்சனைனா டாக்டர்கிட்ட போறோம், ஆத்மாவுக்கு பிரச்சனைனா யார்கிட்ட சொல்றது? ஆத்மாவுக்கு பிரச்சனைனா கடவுள்கிட்ட தான் சொல்லணும். அவர் தான் சர்ஜன். அவர் எல்லா பிரச்சனையும் அவர் சரி பண்ணிடுவார். சரீரத்தின் நோயை அல்ல, உள்ளுக்குள் இருக்கும் ஆத்மாவின் நோயை சொல்ல வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. பாபா சொல்றாரு, உடனே என்ன பிரச்சனைனா, பாபா எனக்கு தலைவலி, கைவலி, கால் வலி, மூட்டு வலி, என்ன பாபா பண்றதுன்னு இதை சொல்றீங்க, இதை போய் டாக்டர்கிட்ட சொல்லுங்க, இதை ஏன் என்கிட்ட சொல்றீங்கன்றாரு. உள்ளுக்குள்ள இருக்கிற ஆத்மாவினோட நோயை சொல்லுங்க. பாபா எனக்கு டென்ஷன் ஆகுது, ஒரே டிப்ரெஷன் வருது, கவலை வருது, யாராவது திட்டினாங்கன்னா சோகம் ஆயிடுது, உதாசீனப்படுத்துறாங்க, தனிமைப்படுத்தப்படுறேன், இதெல்லாம் ஒரு பிரச்சனை, இதெல்லாம் டிப்ரெஷன், மனநோய். இந்த மனநோயை மட்டும் பாபாட்ட சொல்லுங்க. இதுக்கு பாபா தீர்வு சொல்லுவாரு. நீங்க இந்த மாதிரி பிரச்சனை உங்களுக்குள்ளார இருக்குதுன்னா, கோபப்படுறேன், ஆவேசப்படுறேன், டென்ஷன் ஆகுறேன், இதுக்கெல்லாம் பாபா இந்த நோய்க்கெல்லாம் அவர் தான் சர்ஜன், அது சரி பண்ணி விட்டுருவாரு. ஆத்மாவின் நோயை பாபாட்ட சொல்லணும்னு சொல்லி சொல்றாரு. உங்களிடம் என்னென்ன அசுர சிந்தனைகள் உள்ளன? பாபா எனக்கு திடீர்னு டென்ஷன் ஆகுது, கனவு கண்ணாமனான்னு வருது, ஏதேதோ அசுர சிந்தனைகள்லாம் வருது, முன்பு இல்லாததெல்லாம் வருது, இதெல்லாம் சொல்லுங்க, எது நடந்தாலும் சொல்லுங்கன்றாரு. ஆக இவற்றை பற்றி பாபா சொல்லி புரிய வைப்பார். அப்புறம் பாபா அதை எப்படி போக்குறது அப்படின்றது வழியெல்லாம் நமக்கு முரளியில சொல்லி புரிய வைப்பார். இந்த நிலைமையில் அவகுணங்கள் நீங்காதவரை நீங்கள் இவ்வளவு உயர்ந்த பதவியை அடையவே முடியாது சொல்லி பாபா சொல்றாரு. பாபா சொல்றாரு, இப்ப இந்த மாதிரி டைம்ல இப்ப திடீர்னு நம்ம சரீரம் விட்டோம்னா, அவகுணங்களே நீங்கலைன்னா நம்ம போய் எப்படி சொர்க்கத்துல லட்சுமி நாராயணா ஆக முடியும்னு சொல்லி கேட்கிறாரு. இந்த நிலைமையில அவகுணங்களே நீங்கலைன்னா, இன்னமும் கோபப்பட்டுட்டு ஆவேசப்பட்டுட்டு இருக்கோம்னா நம்ம எப்படி சொர்க்கத்துல போய் என்ன பதவி அடைவோம்? அதான் கேட்கிறாரு. அவகுணங்கள் மிகவும் நிந்தனை செய்விக்கின்றன. நீங்க சாதாரணமா சொல்லிடுறீங்க, பாபா நான் கோவப்பட்டுட்டேன், ஆவேசப்பட்டுட்டேன், ஆனா அது பாபா பேரையும் கெடுக்குது, உங்க பேரையும் கெடுக்குது, பிரம்மகுமாரிகள் இயக்கத்தினுடைய பேரையும் கெடுக்குதுன்னு சொல்லி சொல்றாரு. பகவான் இவர்களுக்கு படிப்பு சொல்லி தருகிறாரா என்பதில் மனிதர்களுக்கே சந்தேகம் ஏற்படுகின்றது சொல்லி சொல்றாரு. பாருங்களேன், கடவுளே இவங்களுக்கு டீச் பண்றாரு. அப்பனா இந்த அளவுக்கு இப்படியா இருப்பாங்க, மோசமா எப்படி மாறி இருப்பாங்க, இன்னுமா இப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி மனுஷங்களுக்கு சந்தேகம் வருதான். அப்ப நம்ம எப்படி நம்புவாங்க? பாபா எப்படி நம்ம பிரத்யட்சம் பண்ண முடியும்? அதான் கேக்குறாரு. பகவானோ பெயர் ரூபத்திற்கு அப்பாற்பட்டவர், சர்வ வியாபி, அவர் எப்படி இவர்களுக்கு கற்றுத் தருவார்னு சொல்லி சொல்லிடுறாங்க. பாருங்களேன், நம்மளாலே கெட்ட பேர் வந்தது பாபாக்கு. பகவான் பெயர் ரூபத்துக்கே அப்பாற்பட்டவர், எங்கேயும் நிறைஞ்சிருக்கிறாரு, அவர் எப்படி இங்க இவங்களுக்கு பாடம் கற்றுத் தருவார்னு சொல்லி சொல்லிடுறாங்க. இவர்களின் நடத்தை எப்படி உள்ளது பாருங்க, இவங்களோட நடத்தை இப்படி இருக்குது, இவங்களுக்கு போயா கடவுள் சொல்லி கொடுக்குறாரு அப்படின்னு கேட்பாங்களாம். இதை பாபா அறிவார், உங்களுடைய குணங்கள் எவ்வளவு முதல் தரமானதாக இருக்க வேண்டும் சொல்லி சொல்றாரு. இது எல்லாமே பாபாவுக்கு தெரியும். நம்மளுடைய குணங்கள் எப்படி இருக்கணும், உலகத்துல இருக்கிற மனிதர்களோட ஹையஸ்டா இருக்கணும், ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கணும்னு சொல்லி சொல்றாரு. அவகுணங்களை மறைத்து விடுவீர்களானால் இவ்வளவு புத்தியிலே பதியாது. யாரெல்லாம் அவகுணங்களை மறைச்சி வச்சுக்கிட்டு சொல்லாம இருக்கிறாங்களோ பாபாட்ட, கோபப்படுறது, காம வசப்படுறது, எல்லாத்தையும் ஷையா ஃபீல் பண்ணிட்டு பாபாட்ட சொல்லாம மறைக்கிறது, ஐயோ இதை சொன்னா பாபா என்னை தப்பா நினைச்சுக்குவாரு,
நீங்கள் சொல்லலைனாலும் பாபாவுக்கு தெரியதா போகுது. நீங்கள் பிகே ஆனதுலேருந்து பாபா குழந்தையானதுனால பாபா உங்களை கண்காணிச்சிட்டு தான் இருக்கிறாரு. அப்போ நம்ம வந்து மேலேருந்து பாபா என்னை பார்த்துட்டு இருக்கிறாருன்னு நினச்சாலே நம்ம தவறு செய்ய மாட்டோம். அதனால் பாபா வந்து இந்த அளவுக்கு அவகுணங்களை மறைக்கும் போது உங்கள் புத்தியில் என்ன பாபா சொல்ல வராரோ அது பதியாது சொல்லி சொல்கிறாரு. அதனால் எவ்வளவு முடியுமோ தனக்குள் இருக்கும் அவகுணங்களை நீக்கி கொண்டே செல்லுங்கள் சொல்லி பாபா சொல்கிறாரு. பாபா இப்போ சொல்கிறாரு, டெய்லி செக் பண்ணுங்கள், சார்ட் வைங்க நைட்டில், என்கிட்ட என்ன அவகுணங்கள் ஒன்று இருக்குது, என்ன தெய்வீக குணங்கள் என்ன குறையுதுன்ட்டு செக் பண்ணுங்கள், நீக்கிக்கிட்டே போங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. அவகுணங்களை நீக்கிட்டே போங்க, தெய்வீக குணங்களை பெருக்கிக்கிட்டே போங்க, அதிகமாக்கிக்கிட்டே போங்க. பாபாட்ட அதை வாங்கி வாங்கி எல்லாருக்கும் கொடுங்க. உலகம் ஃபுல்லாக அந்த நல்ல குணங்களை கொடுக்கும்போது நமக்குள்ளார நிறைஞ்சிட்டே போகும். குறித்து வையுங்கள், நமக்குள் என்னென்ன குறைகள் இருக்கின்றன என்றால் மனம் அரித்து கொண்டே இருக்கும் சொல்லி பாபா சொல்றாரு. பாருங்களேன், குறிச்சிட்டு வச்சுட்டு பார்த்தோன்னா நமக்கே அரிச்சுக்கிட்டே இருக்கும், மனசு அரிக்கும். ஐயோ இன்னும் நம்ம மாறலையே. வியாபாரிகள் கூட தங்கள் கணக்கை தினந்தோறும் பார்க்கிறாங்க, இன்று எவ்வளவு லாபம் வந்தது, தினசரி கணக்கை பார்க்கின்றனர். பாபாவும் சொல்றாரு, நாள்தோறும் உங்க நடத்தையை பாருங்க. அவங்க கணக்கை பார்க்கறாங்க, நீங்க உங்க நடத்தையை பாருங்க. ஏன்னா நம்ம போக போறது சொர்க்கம். அங்க போய் லட்சுமி நாராயணன் மாதிரி அவங்களுடைய ராஜ்யத்துல போனோம்னா அவங்கள மாதிரி இருக்கணும். அப்பதான் நம்ம வந்து போக முடியும். சொர்க்கத்துக்குள்ளார டிக்கெட் வாங்கிட்டு உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. எப்படின்னா குணம் மாறலைன்னா அலோவ் பண்ண மாட்டாங்க இல்லையா. இப்போ பிகே ஆயிட்டோம், இருந்தாலும் நம்ம குணம் மாறினாதான் சொர்க்கத்துக்குள்ளார அலோவ் பண்ணுவாங்க. அதனால நாள்தோறும் உங்க நடத்தையை பாருங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இல்லை என்றால் தனக்குத்தான் நஷ்டத்தை ஏற்படுத்தி கொள்வீர்கள், இல்லைன்னா உங்களுக்கு நீங்களே நஷ்டம் ஏற்படுத்தீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. பாபாவின் கௌரவத்தை இழக்க செய்து விடுவீர்கள். அப்ப இவங்களுக்கு பாடம் எடுக்கிறவரு கடவுளே இல்லை, கடவுள் வந்து பாடம் எடுத்தா இப்படி இருப்பாங்களா அப்படின்ட்டு பேசுவாங்க இல்லையா. அப்ப நம்ம எங்க இருந்து பாபா பிரத்யட்சம் பண்றது? கடவுள் தான் எங்களுக்கு டீச் பண்றாருன்னு எப்படி நம்ம பிரத்யட்சம் பண்றது? அதனால அவரோட கௌரவத்தை இழக்க செய்யறாதீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. குருவின் பெயரை கெடுப்பவர்கள் நல்ல பதவியை அடைய முடியாது சொல்லி பாபா சொல்றாரு. கடவுளோட பேரை கெடுக்கிறவங்க, குரு தானே, அவர் தானே இப்ப சத்குருவா வந்திருக்கிறாரு, அவர் பேரை கெடுக்கிறவங்க நல்ல பதவி அடைய முடியாது சொல்லி சொல்றாரு. லட்சுமி நாராயணா ஆக முடியாது, வேலைக்காரன் வேலைக்காரியா தான் ஆக முடியும். பாபா சொல்றாரு, ஆத்ம அபிமானிகள் நல்ல பதவி அடைவார்கள். யாரெல்லாம் சோல் கான்சியஸ்ல இருக்கிறாங்களோ, ஆத்ம உணர்வுல இருக்கிறாங்களோ அவங்க நல்ல பதவி அடைவாங்க. ஆத்ம அபிமானி ஆவதற்காகவே அனைவரும் புருஷார்த்தம் செய்கிறோம், நாளுக்கு நாள் சீர்திருத்தி கொண்டே செல்கிறோம். நம்ம கிட்ட சேஞ்சஸ் தெரிஞ்சதுன்னா நம்ம நாளுக்கு நாள் மாத்திக்கிறோம்னு அர்த்தம்னு சொல்றாரு பாபா. தேக அபிமானத்தில் என்னென்ன காரியங்கள் நடைபெறுகின்றனவோ அவற்றை நீக்கி கொண்டே செல்ல வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப நம்ம தேக அபிமானத்துல வந்து நம்ம என்னென்னலாம் செய்யறோமோ அதெல்லாம் நீக்கிட்டே போகணும். தேக அபிமானத்துல பாவம் நிச்சயமாக நடைபெறுது. நம்ம தேக அபிமானத்துல பேசுறது, மற்றவங்க வந்து மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசுறது, இதனால நமக்கு பாவம் அதிகரிச்சுட்டே போகும்னு சொல்றாரு. அதனால் ஆத்ம அபிமானி ஆகி கொண்டே இருங்கள். அதனால நம்ம ஆத்ம அபிமானி ஆகிட்டே போகணும். இதையும் நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். பாபா சொல்றாரு, இதை உங்களால புரிஞ்சிக்க முடியும். பிறந்த உடனே யாரும் ராஜா ஆகிறது இல்ல. இப்ப பிறந்த குழந்தை எங்கேயாவது ராஜா ஆகுமா? அது மாதிரி நம்ம பிகே ஆனவுடனே நம்மளால டக்குன்னு எல்லாத்தையும் மாத்திக்க முடியாது. அதனால உங்களுக்கு கூட எத்தனை வருடங்கள் ஆகின்றன பாருங்க. நிறைய பேர் 88 வருடம் ஆகுது பாபா வந்து. இதுலயே பாபா குழந்தையானவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, ரொம்ப வருஷ காலமா இருக்கிறாங்க. ஆனாலும் ஆத்ம அபிமானி ஆகிறதுலதான் நேரம் பிடிக்குது சொல்லி சொல்றாரு. எல்லாருமே இருக்கிறோம், நம்ம பிகே ஆயிட்டோம், கடவுளோட குழந்தையா டெய்லி முரளி கேட்கிறோம், யோகா பண்றோம். ஆனாலும் ஆத்ம அபிமானி ஆகிறதுல டைம் எடுக்குது சொல்லி பாபா சொல்றாரு. இதையும் நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். இப்போது நாம் திரும்பி செல்ல வேண்டும். நமக்கு புரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா, இந்த உலகம் பழசாயிடுச்சு இல்லையா, மோசமா இருக்கு, எங்க பார்த்தாலும் ஆக்சிடென்ட், எங்க பார்த்தாலும் பிரச்சனை, எல்லாருமே இப்ப திரும்பி தான் போகணும்னு சொல்லி சொல்றாரு. பாபாவிடம் குழந்தைகள் வருகின்றனர். சிலர் 6 மாதங்களுக்கு பிறகு வருகிறாங்க, சிலர் 8 மாதங்களுக்கு பிறகும் வருகின்றனர். இப்ப சென்டர்ல பாபா குழந்தைகள், பாபா மீட்டு கூட குழந்தைங்க வராங்க. 6 மாசம் கழிச்சு பாபாவை சந்திக்க வராங்க. சிலர் 8 மாதம் கழிச்சு கூட வராங்கன்னாலும் பாபா பாக்குறாரு, இவ்வளவு காலத்துல என்ன முன்னேற்றம் அடைஞ்சிருக்கிறாங்க, முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதுன்னு பாபா பாக்குறாரு. ஆத்மாவை செக் பண்றாரு, இந்த ஆத்மா எவ்வளவு திருந்திருக்குது, எவ்வளவு பேட்டரி சார்ஜ் ஆயிருக்குன்னு பாபா செக் பண்றாரு. நாளுக்கு நாள் கொஞ்சம் செம்மையாகி கொண்டே இருக்கிறார்களா அல்லது ஏதேனும் குறை மறைந்திருக்கிறதான்ட்டு பாபா செக் பண்றாரு. பாபா மீட்லே தான் பாக்குறாரு, பாபா எல்லாரையும் பாக்குறாரு. சிலர் போக போக படிப்பை விட்டு விடுகின்றனர். அதையும் பாபா தெரிஞ்சுக்கிறாரு. போக போக முரளியே படிக்கிறது கிடையாது. பாபா சொல்கிறார், இது என்ன பகவான் பகவதி ஆக்குவதற்காக பகவான் உங்களுக்கு கற்றுத் தருகிறார். இத்தகைய படிப்பையா நீங்கள் விட்டு விடுகிறீர்கள் சொல்லி பாபா கேட்கிறார்.
அட நாங்க இங்க வந்து உங்களை தேவதை ஆக்கிறதுக்காக, பகவான் பகவதி ஆக்கிறதுக்காக பகவானே உங்களுக்கு வந்து பாடம் சொல்லி தருகிறாரு. இந்த படிப்பை போயா நீங்க விடுறீங்கன்னு சொல்லி கேட்கிறாரு. உலகத்தின் இறைவனாகிய தந்தையே படிப்பு சொல்லி தருகிறார். இதில் தவறி விடுகிறீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. மாயா எவ்வளவு சக்தி வாய்ந்ததாக உள்ளது. மாயா அந்த மாதிரி சக்தி, அது அவ்வளோ அட்ராக்ட் பண்ணுது. கடவுளை விட அதுதான் அட்ராக்ட் பண்ணுது இல்லையா? அது பக்கம் எல்லாரும் போறாங்க. முதல் தரமான படிப்பிலிருந்து உங்கள் முகம் திரும்பிக் கொள்கின்றது. இது எவ்வளோ ஒரு முதல் தரமான படிப்பு. ஆத்மா சோல் கான்சியஸ்ல இருந்து இந்த படிப்பை படிச்சோன்னா அவ்வளோ ஒரு நஷா வரும், போதை வரும். ஆனாலும் இந்த படிப்புல இருந்து கூட மாயா முகத்தை திருப்பிடுது. அநேகம் பேர் சென்று கொண்டே இருக்கிறார்கள். நிறைய பேர் படிப்பை விட்டு போயிடுறாங்க. பிறகு படிப்பை எட்டி உதைத்து விடுகின்றனர். இந்த பேர்பட்ட தெய்வீக படிப்பை, இறைவனே சொல்லி கொடுக்குற படிப்பை எட்டி உதைச்சிடுறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. இதையோ நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். இப்ப நம்ம தான் இதை புரிஞ்சுக்கிறோம். இப்போது நமது முகம் சொர்க்கத்தின் பக்கம் உள்ளது. யாரெல்லாம் ஒழுங்கா முரளி படிக்கிறோமோ அவங்க புரிஞ்சுக்கிறோம், நம்ம முகம் இப்ப சொர்க்கத்தின் பக்கம் இருக்குது. கால் வந்து நரகத்தின் பக்கம் இருக்கு. கால் நரகத்தை எட்டி உதைக்குது, சொர்க்கத்தின் பக்கம் முகம் இருக்குதுன்னு சொல்லி சொல்றாரு. நீங்கள் சங்கமயுக பிராமணர்கள். இது பழைய ராவணனுடைய உலகம். நாம் சாந்தி தாம் வழியாக சுகதாம் பக்கம் செல்வோம் சொல்லி பாபா சொல்றாரு. இது நம்ம இப்ப சங்கமயுக பிராமணர்கள். இந்த உலகமோ ஆனா நம்ம வாழறது பழைய உலகம்தான், கலியுகம்தான். ராவனுடைய உலகத்துலதான் வாழறோம். ஆனா நம்மளுடைய புத்தி ஃபுல்லா சாந்தி தாமம். வீடு திரும்பணும், வீடுக்கு போயிட்டு சொர்க்கத்துக்கு போகணும். பாபா சொல்றார், குழந்தைகள் இதையே நினைவில் வைக்கணும். நீங்க எப்பயுமே பரந்தாமம், பாபா, சொர்க்கம் அதை மட்டுமே நினைங்க. நேரம் ரொம்ப கம்மியா இருக்குது சொல்லி சொல்றாரு. நாளையே கூட சரீரம் விடலாம். யார் வேணாலும் எப்ப வேணாலும் சரீரம் விடலாம். ஏன்னா அந்த அளவுக்கு கேரண்டி கிடையாது. யோகா பலம் இருந்தா ரொம்ப நாள் வாழ்வீங்க, இல்லைன்னா நீங்க போகியா இருந்தீங்கன்னா சரீரம் விட்டுருவீங்கன்றாரு. பாபா நினைவு இல்லை என்றால் பிறகு கடைசி காலத்தில் சொல்லியிருக்கிறாங்களே, ஒரு பாட்டை கூட இருக்குது. பாபா நினைவு இல்லைன்னா பிறகு கடைசி காலத்தில் சொல்லி பாபா சொல்லி புரிய வைப்பதோ அதிகம்தான். பாபா நினைச்சிட்டு சரீரம் விடணும். கடைசியில உயிர் போகும்போது வாயில ஞான முரளி இருக்கணும், பாபா நினைவு இருக்கணும். அப்பனா லட்சுமி நாராயணா ஆயிடலாம். பாபா சொல்லி நிறைய புரிய வைக்கிறாரு. இவை அனைத்துமே ரகசியமான விஷயங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. ஞானம் கூட குப்தமானது, இதையும் நீங்கள் அறிவீர்கள். கல்பத்திற்கு முன்னாடி யார் எவ்வளவு முயற்சி செய்திருக்கிறாங்களோ அதே தான் செய்து கொண்டிருக்கிறாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. டிராமாவின் படி பாபாவும் கல்பத்திற்கு முன் போலவே சொல்லி புரிய வைத்து கொண்டிருக்கிறார். டிராமா அனுசாரம் பாபாவும் டெய்லி முரளி 4 பேஜ் 4 பக்கம் போன கல்பத்துல என்ன சொன்னாரோ அதே தான் சொல்லி புரிய வச்சிருக்கிறாரு. இதில் வித்தியாசமே இருக்க முடியாது. ஒரு நாளும் ஒரு நொடியும் வித்தியாசமே கிடையாது. அது கரெக்டா மூவ் ஆயிட்டு இருக்குன்றாரு. பாபாவை நினைவு செய்து கொண்டே இருப்பீர்களானால் பாவங்கள் விநாசமாகி கொண்டே போகும். பாபா நினைச்சாலே நம்ம பாவம் அழிஞ்சிரும் சொல்லி சொல்றாரு. தண்டனை அடையக்கூடாது, நம்ம தண்டனையே அடையக்கூடாது சொல்லி பாபா விரும்புறாரு. பாபாவுக்கு முன்னால் வந்து தண்டனை பெற்றீர்களானால் பாபா என்ன சொல்வார்? பாபாவுக்கு முன்னாடி வந்து நம்ம தண்டனை அடையிறோம்னா பாபா என்ன சொல்வார்? நம்ம காட்சி கூட பார்த்துருக்குறோன்றாரு. நீங்கள் காட்சி கூட பார்த்துருக்கிறீர்கள். அந்த சமயத்துல பாபாவால மன்னிப்பே தர முடியாது சொல்றாரு பாருங்களேன். இப்ப பாபா வந்து எழுதி கொடுங்க, லெட்டர் கொடுங்க, எழுதி சொல்லுங்க, நான் இந்த தவறு பண்றேன், போன பிறவில இந்த சங்கமேகத்துக்கு முன்னாடி நான் நடிச்ச பிறவில என்னென்ன தப்பு பண்ண எல்லாத்தையும் எழுதி கொடுங்கன்றாரு. இப்ப கொடுத்தா மன்னிச்சிருவாரு. ஆனா அப்ப தண்டனை அடையும் போது பாபா முன்னாடி நிற்கும் போது மன்னிப்பே தர முடியாது சொல்லி பாபா சொல்றாரு. அப்ப தர்மராஜா ஆயிடுவாரு. நீதிபதி சீட்ல உட்காந்துருப்பாரு. நீதிபதியோட பையன் நம்ம நின்று இருப்போம். என்னதான் நீதிபதியோட பையனா இருந்தா கூட நீதிபதி மன்னிச்சிருவாரா? கரெக்டான தண்டனை கொடுக்கணும். சத்தியம் சிவம் சுந்தரன் அவரு நம்ம என்னதான் அவரோட குழந்தையா இருந்தா கூட, நேரடி குழந்தையா இருந்தா கூட நமக்கு வந்து தண்டனை தான் சொல்லி சொல்றாரு. இவர் பிரம்மா மூலம் பாபா கற்றுத்தருகிறார் என்றால் இவரது சாட்சாத்காரம் தான் ஆகும் சொல்லி ரகசியம் சொல்றாரு பாருங்களேன். இவர் இப்ப நமக்கு பிரம்மா பாபா உடல்ல வந்து தானே பாடம் சொல்லி தராரு. அவரோட உடல்ல தான் அங்க நின்றுட்டு இருப்பாராம் சிவபாபா. பிரம்மா பாபா உடல்ல தான் நான் நின்றுட்டு இருப்பேன். அவரு மூலமா தான் காட்சி ஆகும் உங்களுக்கு. இவர் மூலம் அங்கேயும் புரிய வைத்து கொண்டிருப்பார். சூட்சம வதனத்துல உடலை விட்டு போய் நம்ம அங்க நிற்கும் போது அங்கேயும் நமக்கு பிரம்மா பாபா மூலம் தான் புரிய வைப்பாரு. நீங்க என்னென்ன செய்திருக்கிறீர்கள், நம்ம இங்க நடிக்கும் போது நம்ம என்னென்ன பண்ணியிருக்கிறோம் எல்லாத்தையும் அப்ப சொல்லுவாராம். பிறகு அந்த சமயம் அதிகமாக அழுவீர்கள் பாருங்க. அப்ப வந்து நீங்க ரொம்ப அழுவீங்க, கூக்குரல் இடுவீங்க, பாபா மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க, ஐயோ பதவி குறைஞ்சு போயிருமே, நான் இப்படிலாம் தப்பு பண்ணிட்டேனே, நீங்க சொல்லியே நான் கேட்கலையே, முரளியில எவ்வளோ சொன்னீங்க நான் கேட்கலையே, அழுவீங்க, கூக்குரலிடுவீங்க, வருத்தப்படவும் செய்வீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு பாருங்களேன். இதெல்லாம் எப்ப நடக்கும்?
இந்த உடலை விட்டு சூட்சுமவதனம் போயிட்டு பாபாவுக்கு முன்னாடி நம்ம நிற்கும் போது தர்மராஜா ஆயிடுவாரு. தர்மராஜா ஆகி கேள்வி கேட்பாரு. அப்ப நம்ம என்னென்ன பண்ணோன்றத காட்சியா காட்டுவாரு. பூலோகத்துல நம்ம என்னென்ன பண்ணோம், நடிப்பு நடிக்கும் போது அவர் சொல்லியும் கேட்காம என்னென்ன வேலையெல்லாம் நம்ம செஞ்சோம், அது எல்லாத்தையும் நம்ம காட்சியா காட்டுவாரு. அப்ப நம்ம சூட்சும உடல்லே இருந்து அழுவோம், கூக்குரலுவோம், வருத்தப்படவும் செய்வீங்க சொல்லி பாபா சொல்றாரு. சாட்சாத்காரம் இல்லாமல் தண்டனை கொடுக்கவே முடியாது சொல்லி பாபா சொல்றாரு. எல்லாமே காட்சியா காமிச்சு காமிச்சு தான் தண்டனை கொடுப்பாரு. அப்ப நம்ம என்ன அந்த காட்சியை பார்த்து பார்த்து கதறோம். ஏன்னா நம்ம துக்கம் கொடுத்தவங்க நம்ம சகோதரர்களா இருக்கும். நம்ம யாருக்கு துக்கம் கொடுத்தோமோ, அவங்களுக்கு எண்ணங்களால, சொல்லால, செயலால யாருக்கெல்லாம் துக்கம் கொடுத்தோமோ அவங்க நம்மளுடைய சகோதர சகோதரிகள்னும் போது ரொம்ப மனசு துடிக்கும். இவங்களுக்கு போயா நான் துக்கம் கொடுத்தேன், இவங்களையா நான் வருத்தினேன், இவங்களையா நான் கஷ்டப்படுத்தினேன், கடைசியில இவங்க தான் எனக்கு குழந்தையா வரப்போறாங்களா, இவங்க தான் எனக்கு போன ஜென்மத்துல அம்மாவா இருந்தாங்களா, ஐயோ அவங்கள போய் நான் இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லி கதறுவோம். அப்ப அந்த டைம்ல அது மாதிரிதான் எல்லா ஆத்மாக்களும் கதறாங்க. அந்த அந்த கர்ம கணக்குனாலதான் நம்ம பிறந்திருக்கிறோம் எல்லாரு கூடயும். ஆனா அது புரியாம துக்கம் கொடுக்குறோம் இல்லையா, அந்த துக்கம் கொடுக்கறது பின்னாடி பச்சாதாபப்பட்டு தண்டனை அடையணும். அந்த காட்சி காமிச்சு காமிச்சுதான் பாபா தண்டனை கொடுக்கறாருன்னு சொல்லி சொல்றாரு. சொல்வார், நான் உங்களுக்கு இவ்வளவு கற்றுத் தருகின்றேன். அப்ப சொல்வாராம், நான் உங்களுக்கு இவ்வளோ முரளில கற்று தந்திருக்கிறேன், இவ்வளோ சொல்லி கொடுத்தேன், பிறகும் இப்படி இப்படி காரியங்கள் செய்தீர்கள், கோவப்படாதீங்க, ஆவேசப்படாதீங்கன்னு அன்பா புரிய வச்சேன், பிறகும் நீங்க மறுநாள் என்ன பண்ணீங்க, இப்படி இப்படி காரியம் செய்தீர்கள்ட்டு காட்சி காட்டுவாராம் நமக்கு. ராவணனின் வழிமுறைப்படி நாம் எவ்வளவு பாவங்கள் செய்திருக்கிறோம் என்று நீங்களும் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப நம்ம மாயாவடி நம்ம தவறு இங்க ராவணனோட வழிபடி நடந்துட்டோம். இங்க மாயாவாசமாகி இங்க நடிப்பு நடிக்கும் போது பாவங்கள் செஞ்சுட்டீங்க, நீங்களும் புரிஞ்சுக்குவீங்கன்னு சொல்லி சொல்றாரு. பூஜைக்குரிய செயலிலிருந்து பூஜாரியாக ஆகி விட்டிருக்கிறீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. பாருங்க, நீங்க தான் பூஜைக்குரிய தேவதைகளா இருந்தவங்க பூஜாரி ஆயிட்டீங்க. பாபாவை சர்வ வியாபி என சொல்லியே வந்திருக்கிறீர்கள். நீங்க தான் இந்த தவறை பண்ணீங்க. பாபா எல்லா இடத்துலயும் இருக்கிறாரு, கடவுள் எங்கும் நிறைஞ்சிருக்கிறாருன்னு சொன்ன ஆளே நீங்க தான். இதுவோ முதல் நம்பர் அவமதிப்பாகும் சொல்லி பாபா சொல்றாரு. பாருங்களா, எல்லா இடத்துலயும் கடவுள் இருக்கிறாருன்னு சொன்ன உங்களாலதான் இவ்வளவு பிரச்சனையே. இதுதான் முதல் நம்பர் அவமதிப்புன்னு சொல்லி பாபா சொல்றாரு. நம்மளே தான் பண்ணிட்டோம் இல்லையா, எல்லாத்தையும் நம்மளே பண்ணதான் அது உலகமே நம்பிடுச்சு. இப்ப நம்ம தான் அதை சரி பண்ணணும். இதுதான் முதல் நம்பர் அவமதிப்பு. யாருக்கு? கடவுளுக்கு. இதனுடைய கணக்கு வழக்கு கூட அதிகம் உள்ளது சொல்லி சொல்றாரு. நீங்க இந்த மாதிரி பண்ணதுனால எவ்வளவு பேர் தப்பா புரிஞ்சிட்டாங்க கடவுள் எல்லா இடத்துலயும் இருக்கிறாருன்ட்டு. அவர் சாந்தி தாமத்துல தான் இருக்கிறாரு, அவர் இங்க இருக்க முடியுமா? இந்த உலகம் எவ்வளவு பதித்த உலகம், தூய்மையற்ற உலகத்துல போய் தூய்மையான கடவுள் அவர் எப்படி வர முடியும்? இதனுடைய கணக்கு வழக்கு கூட அதிகமா இருக்குது சொல்லி சொல்றாரு. நீங்கள் தனக்கே எப்படி அடி கொடுத்திருக்கிறீர்கள் என்று பாபா புகார் செய்கிறார். நீங்க இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு உங்களுக்கு நீங்களே அடி கொடுத்துக்கிட்டீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. பாரதவாசிகளே எவ்வளவு கீழே விழுந்திருக்கிறீர்கள். நீ யார் பண்ணது இந்த தப்பெல்லாம்? பாரதவாசிகள் பண்ணத்தான். யார் இந்தியாவில் இருக்கிறாங்களோ, ஹிந்து தர்மத்துல யார் இருக்கிறாங்களோ அவங்க பண்ண தப்பு தான். அவங்க தான் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம். நீங்க தான் எவ்வளவு கீழே விழுந்திருக்கிறீங்க பாருங்க, விழுந்திருக்கிறார்கள் சொல்லி பாபா சொல்றாரு. பாபா சொல்லி புரிய வைக்கிறாரு. இப்ப பாபாவே சொல்லி புரிய வைக்கிறாரு. இப்போது உங்களுக்கு எவ்வளவு அறிவு கிடைத்துள்ளது. இப்ப பாபா சொல்லி புரிய வச்சு நமக்கு எவ்வளவு ஞானம் கொடுத்திருக்கிறாரு. அதுவும் டிராமாவின் படி நம்பர்வார் புரிந்து கொள்கின்றனர். இது கூட எல்லாருக்கும் ஒரு மாதிரியா புரிஞ்சுக்கிறது இல்லை. என்னதான் முரளி படிச்சாலும் சரியா புரிஞ்சிக்க மாட்டாங்க. முன்பு கூட இது போலவே இச்சமயம் வரையிலான வகுப்பின் இந்த முடிவு இருந்தது. போன கல்பம் கூட இது மாதிரிதான், இச்சமயம் வரையிலான இதே மாதிரி ரிசல்ட் தான் பாபா பார்த்தாராம். இந்த அளவுதான் படிச்சிருந்தாங்க, இந்த அளவுதான் நடத்தை மாறி இருந்தது, இந்த அளவுதான் குணங்கள் எல்லாருக்குள்ளேயும் இருந்தது, இதே மாதிரிதான் பிரம்மகுமாரிகள் இருந்தாங்கன்றத ரிசல்ட்டை பார்த்தாராம். அவர் ஒன்றும் சும்மா வர்றதில்ல, ஒரு பாபா மீட்டுக்கு ரிசல்ட் பார்க்கறாரு. இந்த குழந்தைகள் இத்தனை காலம் முரளி படிச்சாங்களே எவ்வளவு சேஞ்ச் ஆயிருக்காங்கன்னு ஆத்மாவை செக் பண்றாரு. பாபா சொல்வார் என்றால் சரிதான் இல்லையா? கடவுள் சத்தியமானவர் சிவன் சொல்றாருன்னா அது சரிதான் இல்லையா சொல்லி கேட்கிறாரு. ஆகவே குழந்தைகள் தங்கள் முன்னேற்றத்தை தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். பாபா இப்ப நமக்கு புரிய வைக்கிறாரு. குழந்தைகளே, நல்லது, உங்க முன்னேற்றத்தை தொடர்ந்துகிட்டே இருங்க. மாயா அப்படிப்பட்டது, ஆத்மா அபிமானியா நம்மளை இருக்கவே விடாதுன்னு சொல்லி சொல்றாரு. பாருங்க, எவ்வளவு முயற்சி பண்றோம். அமிர்தேவலை ஏஞ்சி அப்படி பண்ணறோம், உணவு கூட அவர் நினைவுல இருந்து சமைக்கிறோம், எல்லாம் செஞ்சு கூட இந்த மாயா எப்பேற்பட்டதுன்னா நம்மள தேக அபிமானியா தான் ஆக்கிடுது, இந்த ஆத்மா அபிமானியா இருக்கவே விடாதுன்னு சொல்லி சொல்றாரு. இதுதான் பெரிய பாடமாகும். இருக்கிறதுலே கஷ்டமானது ஆத்மா அபிமானியா ஆகிறது.
தன்னை ஆத்மான்னு உணர்ந்து பாபாவை நினைவு செய்தால் பாவங்கள் பஸ்மமாகிவிடும் சொல்லி பாபா சொல்றாரு. உங்களை ஆத்மான்னு புரிஞ்சுக்கிட்டு பாபாவை நினைவு செஞ்சாலே பாவங்கள் அழிஞ்சிரும் சொல்லி சொல்றாரு. நல்லது. இனிமேல இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தை நமஸ்தே. நாம் ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், தேக அபிமானத்தில் வருவதால நிச்சயமாக பாவங்கள் ஏற்படுகின்றன. நம்ம தேக அபிமானத்துல இருந்து தான் சிடுசிடுப்பா இருக்கிறோம். ஏன்னா இந்த பிரச்சனை, இந்த உடம்புல ஏதாவது பிரச்சனை, நோயினா நமக்கு டென்ஷன் ஆகுது. நம்ம ஆத்ம உணர்வுல இருந்தா நம்ம யாருக்குமே துக்கம் கொடுக்க மாட்டோம். தேக அபிமானத்துல வர்றதுனால தான் நிச்சயமா பாவங்கள் நடக்குதுன்றாரு பாபா. தேக அபிமானுக்கு பதவியே கிடைக்காது. யார் தேக அபிமானத்திலே சரீரம் விடுறாங்களோ அவங்களுக்கு பதவியே கிடைக்காது சொல்றாரு. அதனால் ஆத்ம அபிமானி ஆவதற்கான முழு முயற்சி செய்ய வேண்டும். இப்போலேருந்தே சோல் கான்சியஸா இருந்து நான் ஆத்மா, இந்த உடல் கிடையாதுன்ற பயிற்சி பண்ணிட்டே இருங்க. முழு முயற்சி செய்யணும். எந்த ஒரு கர்மமும் பாபாவின் பெயரை கெடுப்பதாகவே இருக்கக்கூடாது. நம்ம செய்யற எந்த ஒரு செயலுமே நம்ம பாபா பேரு ரிப்பேர் ஆகக்கூடாது. யார் இவங்களுக்கு பாடம் எடுக்கிறாரு, அவர் இதான் சொல்லி கொடுத்தாரா, இதைதான் அவர் சொல்லி கொடுத்தாரா, கடவுள் போய் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாருன்னா இவங்க ஏன் இப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி கேட்பாங்க. அப்ப அவர் பாபா பேர் ரிப்பேர் ஆகுது இல்லையா? கடவுளுடைய பேரே ரிப்பேர் ஆகிற மாதிரி நடக்கக்கூடாது. இரண்டாவது பாயிண்ட், உள்ளுக்குள் இருக்கும் நோய்களை பாபாவிடம் உள்ளது உள்ளபடி சொல்லிவிட வேண்டும். நமக்குள்ளார என்ன பிரச்சனை, மனநோய், மனசுல என்னென்ன நோய் இருக்கு, காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரத்துல எது நமக்கு பிரச்சனை, அந்த நோய் எல்லாத்தையும் பாபாட்ட சொல்லிட சொல்றாரு. ஒண்ணு விடாம அவகுணங்களை மறைக்க கூடாது. நம்ம கோபப்படுறது, ஆசைப்படுறது, அகங்காரத்தோட நான் நினைக்கிறது எல்லாத்தையும் விட்டுடுங்க. எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கன்றாரு. எல்லாத்தையும் மறைக்க கூடாது. பாபாட்ட தெளிவா சொல்லி மறைக்காம சொல்லி புரிய வைக்கணும்னு சொல்றாரு. தன்னை சோதி தெரிய வேண்டும், நம்மளை நாமே செக் பண்ணணும்னு சொல்லி சொல்றாரு. எனக்குள்ளார என்ன அவகுணங்கள் இருக்குது, எனக்குள் என்னென்ன அவகுணங்கள் உள்ளன, படிப்பினால் தன்னை குணவானாக ஆக்க வேண்டும். நான்லாம் பாபா முரளியை படிச்சு குணவானா ஆக்கணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. வரதானம். எல்லைக்குட்பட்ட ராயல் இச்சைகள்ல இருந்து விடுபட்டு சேவை செய்யக்கூடிய சுயநலமில்லாத சேவாதாரி ஆவீர்களாக சொல்லி பாபா சொல்றாங்க. இன்னைக்கு வரதானம். இந்த நம்ம எல்லைக்குட்பட்ட ராயல் ஆசைகள், இச்சைன்னா ஆசை, ஏதாவது எல்லைக்குட்பட்ட ஆசை, எனக்கு பேரு புகழ் இதெல்லாம் வரணும், நான் சேவை செய்யறது மூலமா என்னை எல்லாரும் புகழணும், இவங்கள மாதிரி சேவாதாரி யாருமே கிடையாது, நம்ம எது செஞ்சாலும் நம்மளை புகழணும், இந்த மாதிரி ராயல் ஆசைகள் அதுல இருந்து கூட விடப்பட்டு சேவை செய்யக்கூடிய சுயநலமில்லாத சேவாதாரி. சேவை செஞ்சாலே, யாராவது ஏதாவது செஞ்சாலே அதுக்கு பிரதிபலனா ஏதாவது சுயநலமா ஏதாவது எதிர்பார்ப்பாங்க. அந்த மாதிரி சுயநலமே இல்லாத சேவாதாரி பாபா தான், இறைவன் தான் அந்த சேவை செய்யறாரு. அவருக்கு என்ன கிடைக்குது, நம்மளதான் சொர்க்கத்துல கொண்டு போய் ராஜாவா உட்கார வச்சுட்டு அவரும் பரந்தாமத்துக்கு போயிடுறாரு வானப்பிரஸ்த நிலையில. அவருக்கு எந்த ஒரு, நேத்து கூட சொன்னார்ல, நான் எந்த சீட்லயும் உட்காரதில்ல, நான் எங்கேயுமே வரதில்லை, நான் போயிடுறேன், எனக்கு சுயநலம் இல்லாத சேவாதாரியா நான் வரேன். அந்த மாதிரி நம்மளே இருக்க சொல்றாரு. சுயநலம் இல்லாத சேவாதாரி ஆவீர்களாக என்ற வரதானம் கொடுக்குறாரு. எப்படி பிரம்மா தந்தை கர்மத்தின் பந்தனத்திலிருந்து விடுபட்டு விலகி இருப்பதற்கான நிரூபணம் அளித்தார். எல்லா பயிற்சியும் பாபா ஃபர்ஸ்ட் செஞ்சாரு. கர்மத்தின் பந்தனத்திலிருந்து விடுபட்டு விலகி இருந்தாரு. அவர் பாபா அவதரிச்ச உடனே தன்னுடைய குடும்பத்தை எல்லாத்தையுமே, இல்லறத்தை அப்படியே அலௌகிகமா மாத்திட்டாரு. எல்லாருமே அப்படியே சேவையில ஈடுபடுத்திட்டாரு. அவருடைய கர்மத்தின் பந்தனத்துல இருந்து விடுபட்டு விலகி இருப்பதற்கான நிரூபணத்தை அளிச்சாரு. சேவை மீது சிநேகத்தை தவிர வேற எந்த பந்தனமே இருக்கவில்லை. இது என்னுடைய சென்டர், இந்த உலகத்துல இது என்னுடைய இயக்கம், இந்த இயக்கத்துல இருக்கிறவங்களாம் மாறணும். எந்த ஒரு குழந்தைகள் மீது கூட பற்று வைக்கல, அவரு பந்தனமும் வைக்கல. சேவை மீது அன்பு தான் வச்சாரே தவிர பந்தனம் இருக்கவே இல்லை. சேவையில் ஏற்படக்கூடிய எல்லைக்குட்பட்ட ராயல் இச்சைகள் கூட கணக்கு வழக்குகளின் பந்தனத்தில் பிணைத்து விடுகிறது சொல்லி சொல்றாரு. சேவையில சில டைம்ல எனக்கு பேர் வேணும், புகழ் வேணும், என்னோட சென்டர் நல்லா பேரை வாங்கணும், இந்த மாதிரி இச்சைகள் வருது, ஆசை வருது. இந்த கணக்கு வழக்குகளின் பந்தனத்துல கூட பிணைச்சிருது நம்மள. இதனால கணக்கு வழக்கு நமக்கு உருவாயிடுது. அந்த சேவா நிலையத்துக்கும் சேவாதாரி குழந்தைகளுக்கும் பந்தனம் வந்துருது. உண்மையான சேவாதாரி இந்த கணக்கு வழக்குகள்ல இருந்து கூட விடுபட்டு விடுவார் சொல்லி சொல்றாரு. யார் உண்மையான சேவாதாரியோ இந்த மாதிரி கணக்கு வழக்குல இருந்து கூட விடுபட்டு இருப்பாங்க. எதுலையுமே அவங்க விடுபட்டு அன்பா இருப்பாங்க. எதுலையுமே பந்தனத்துல மாட்டிக்க மாட்டாங்க. எப்படி தேகத்தினுடைய பந்தனம், தேகத்தின் சம்பத்தினுடைய பந்தனம் இருக்கிறதோ அது மாதிரிதான் சேவையில் கூட சுயநலம் சொல்லி பாபா சொல்றாரு.
இப்போ எப்படி நம்ம இந்த தேகம்தான் நான், இந்த தேகத்தை பிடிச்சிக்கிட்டு இதை விட்டு போக மாட்டோம் இல்லையா, அந்த பந்தனம் இருக்கு நமக்கு, தேகத்தோட பந்தனம். அது மாதிரி தேகத்தோடைய சம்மதனம், அம்மா அப்பா கணவன் குழந்தைகள்ன்ட்டு பந்தனம் இருக்குது இல்லையா. அது மாதிரி இந்த சேவையில கூட சுயநலம், என் பேர் அதிகமா வரணும், என் பேர் எல்லாரும் புகழணும், அந்த மாதிரி சுயநலம் இருக்கும். இது கூட பந்தனம் ஆகும்னு சொல்லி பாபா சொல்றாரு. இந்த பந்தனத்திலிருந்து கூட, அதாவது ராயல் கணக்கு வழக்குகள் இருந்து கூட விடுபட்டவராகி சுயநலமில்லாத சேவாதாரி ஆகுங்கன்ட்டு வரதானம் கொடுக்குறாரு பாபா. இதெல்லாம் ஒரு ராயல் கணக்கு வழக்கு. இது நமக்கே தெரியாது, நமக்குள்ளார அந்த ஆசைகள் உள்ளார இருக்கும், நான்ன்றது இருக்கும். அந்த பந்தனத்திலிருந்து கூட யார் விடுபட்டுறாங்களோ அவங்க தான் சுயநலமில்லாத சேவாதாரின்னு சொல்லி பாபா சொல்றாங்க. ஸ்லோகன்: வாக்குறுதிகளை ஃபைலில் வைக்காதீர்கள், ஃபைனல் சம்பூர்ணமாகி காண்பியுங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. நம்ம இப்போ பாபாட்ட நிறையா லெட்டர் எழுதும் போது, பாபா நான் சம்பூர்ணமாகி காட்டுறேன், நான் 16 கலைகள் நிரம்பி காட்டுறேன், நான் இந்த அவகுணங்கள்லாம் நீக்கி காட்டுறேன்ட்டு வாக்குறுதி கொடுப்போம். இந்த 10 நாளில் நான் கோபத்தை விடுறேன், நான் இதெல்லாம் விட்டுறேன் அப்படின்னு சொல்லி சில நம்ம ஃபைலில் எழுதி வைப்போம். அங்கே கூட பாபா ரூமுக்கு போயிட்டு மதுபனில் எழுதி வைப்போம், ஃபைலில் தான் வைப்போம். அதை சொல்கிறாரு, நீங்கள் ஃபைலில் வைக்காதீங்க, கோப்புல வைக்காதீங்க, அதை ஃபைனல் ஆக்கி காட்டுங்கன்னு சொல்லி ரைமிங்காக சொல்கிறாரு பாபா. சம்பூர்ணமாகி காட்டுங்க, என்ன சொன்னீங்களோ அதை செயலில் காமிங்க, சொல்கிறதோட ஃபைலோடு இருந்துடக்கூடாது, உங்களுடைய சொரூபமாக மாறணும், சம்பூர்ணமாகி காண்பீங்கள் சொல்லி பாபா சொல்கிறாங்க. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி ராமா, நன்றி பரிவாரம். ஓம் சாந்தி.